Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana-timirandasya Jnananjana-salakaya Chakshurunmilitamena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam bhangam langayate girim Yat kripatamaham bande Shri Gurum Dinataranam Paramanandam Madhavam Shri Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimade Bhaktivedanta Swami Niti Namine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Bhashyadhareshadharine. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mataji. Hare Krishna Mahamantram ki jai, Shri Prabhupada ki jai, Sai Gaura Vimande, Hare Hare Om. Hare Krishna Mataji. Hare Krishna. ஆரம்பிக்கலாம்ப்பா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தேன், விருந்தாவன் லேண்டில் வந்து அவங்க இன்ஸ்டால் மீன்ஸ் அந்த அடிக்கல் நாட்டெலாம் வெளிப்பெல்லாம் பண்ண பிறகு அங்கே சில குண்டாஸ்லாம் அனுப்பிச்சு ஒரு லேடி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அடுத்த நாள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே திருப்பி அந்த குண்டாஸ்லாம் வந்து அந்த லேண்டில் வந்து லேண்டுக்கு வரும்போது போலீஸ் வந்து வார்ன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நின்றும். ஓகே. ஸோ பிரபா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் பக்தர் ஆறாருன்னா அவருக்கு நிறைய விதமான எதிரிகள் வந்து உருவாயிருவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. பிரகலாத் மகாராஜா ஒரு பக்தர், அவருக்கு எவ்வளோ எதிரிகள், அவங்க அப்பாவே எதிரியாயிட்டார். அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ பக்தரானா அப்போ என்ன ஆகிடும், இந்த மாதிரி எதிரிகள் உருவாகும் நேச்சுரல் சொல்லி பிரபா சொல்லுவாங்க. பிரபா உடனே சொல்றாங்க, பக்தர்களுக்கு எதிரி நிறைய தவிர்ப்பாங்களா பிரபு? மாதாஜி என்ன மாதாஜி? பக்தர்களுக்கு எதிரி நிறைய தவிர்ப்பாங்களா? எதிரிகள் உருவாயிடுவாங்க. ஏன் பக்தர்கள் உண்மையிலே பக்தர்கள் தான். ஏன்னா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, உண்மையிலே பக்தராக இருக்கணும், சும்மா பேச்சுக்கு பக்தராக கூட. பக்தர்கள் வந்து புல நிகழ்ச்சியில் இருக்க மாட்டாங்க. கரெக்டா? அப்ப யார் எதிரியாயிருந்தா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எதிரியாயிருவாங்க. சொந்தக்காரங்களாம் ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா? சொந்தக்காரங்கள்லாம் ஆனியன் பூண்டு சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் பாதி பேர் வீட்டுக்கு வர மாட்டாங்க. காஃபி டீ குடிக்கிறவங்கன்னா அதுக்கு மிச்சம் வர மாட்டாங்க. நாங்கள் வெளியில் சாப்பிட மாட்டோம், பிரசாதம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்களை. கரெக்டா இல்லையா? இப்படிதான் எதிரிகள் வராங்க. அவங்களுக்கு நேச்சுரலாகவே நம்மளை பார்த்தா இன்வேஸ்ட்னஸ் வந்துடும். அதனால எதிரிகள் வராங்க. எதிரிகள்லாம் அப்படி கிடையாது, நம்ம நினைக்க மாதிரி கொலை கொத்து அது கிடையாது. அவங்களுக்கு பிடிக்காது. ஆக்சுவலா பக்தர்களை பார்த்து டிமாண்ட்ஸ் அரக்கர்கள் அரக்கர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஹிரண்யகசிபு வந்து பிரகலாத் மகாராஜோட அப்பா. ஹிரண்யகசிபு வந்து அவ்வளோ பாசமா இருப்பார் இனிஷியலா, 5 வயசு குழந்தை. ஆனா அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அவருக்கு நாராயணன் பேரை சொல்ல சொல்லி இவருக்கு போகும். வேற என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லுங்க? பக்தன்ற ரீசனை தவிர வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகான பையன், நல்ல சின்ன பையன், மழலை சொல், இதை என்ஜாய் பண்ணுறதா அந்த ரேஸ்ல வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் பேரண்ட்ஸ்க்கெல்லாம். ஆனா ஏன் எதிரி மாதிரி பார்க்கணும்? இதுதான் இந்த வாழ்க்கை. ஆக்சுவலா இதுதான் உலகம். அட்ஜஸ்ட் பண்ணி போறது அது வேற விஷயம். சில பேர் வந்து நீங்க வாங்க உங்களுக்காக நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டோன்னா பிரகலாத் மகாராஜ் அது மாதிரி பண்ண மாட்டார். அதனால எப்பயுமே வந்து உண்மையான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரிகள் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க, கிரியேட் ஆகி. ஏன் கிரியேட்? பக்தர்கள் எதிரி நினைக்க மாட்டாங்க, அந்த எதிரிகள் வந்து பக்தரை எதிரி நினைப்பாங்க. பக்தர்கள் எல்லாரும் ஈக்குவல் தான் பார்ப்பாங்க. அவங்க ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால பிரபா என்ன சொல்றாருன்னா, இந்த லேண்டை சுற்றி நீங்க வந்து வேலி கட்டிடுங்க அப்படின்றார். ஓகே, வேலி கட்டிடுங்க, டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்கன்றார். இது கிருஷ்ண பலராம் டெம்பிள்னு பிரபா சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்பிள் இருக்குன்னா யாருமே இங்கே வர மாட்டாங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும் இந்த கிருஷ்ண பலராம் டெம்பிள் பிருந்தாவன்ல. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தால் யார் வருவாங்கன்னு சொல்லி டிவோட்டிஸ் கேட்பாங்க. பிரபா சொல்லுவா, இல்லை நீங்கள் ஒளி பண்ணாதீங்க, எங்கே கிருஷ்ணா இருக்காரோ அவங்க வருவாங்க நிச்சயமா, கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். கேட்க மாட்டேங்குது.
ரெண்டுமே குறைச்சிரு. அது 20,000. சரி. ஸோ ஊருக்கு ஒதுக்கமாக இருந்ததுன்னா யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது பிரபுபாதர் சொல்றா, இல்லை இல்லை நிச்சயமா வருவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. கிருஷ்ணா எங்க இருக்காரு அங்க வருவாங்க அப்படின்றாரு. அப்ப சவுண்ட். ஸோ அப்போ வந்து அந்த கிஃப்ட் பிளாட் வந்தது இல்லையா, லேண்ட் வந்ததுல அதில் அளக்கிறார் பிரபுபாதர். ஓகே, அதை அளக்கிறார், அளந்து பார்க்குறாரு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. டெய்லி வாக்கிங் போவார் அங்கேருந்து ராதா தாமோதர் டெம்பிள்லேருந்து இங்கே 10 minutes வாக்கிங் வந்து பார்ப்பார். ரமன் ரேத்தி இந்த இடம் இப்போ பெரிய டெம்பிள் இருக்கு அந்த இடத்துல. ஓகே, அட்லீஸ்ட் 50 men from the US must come to India immediately. லெட்டர் எழுதுறாரு. 50 பேர் அமெரிக்காலேருந்து வரணும் இமீடியட்டா. ஏன்னா நமக்கு இந்தியாவில் வந்து சாலிட் ப்ராஜெக்ட் இருக்கு. நமக்கு வந்து மாயப்பூர், பிருந்தாவன், ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா, மாயப்பூர், பிருந்தாவன், பாம்பே, இங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், லேண்ட் அக்வயர் பண்ணிட்டோம். இங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், லேண்ட் வந்து டெம்பிள் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்போ வந்து லெட்டர் எழுதிட்டா கொஞ்சம் டிவோடிஸ் வர்றாங்க அங்கே. ஓகே, ஸோ பிரபுபாதர் வந்து பாம்பேலேருந்து தள்ளி இருந்தாலும் எப்பயும் பாம்பே பற்றி நினச்சிட்டே இருக்கார். ஓகே, அவர் தள்ளி இருக்கும்போது பாம்பேல என்ன பண்ணிடுறாங்க டிவோட்டிஸ் வந்து, சத்யநாபுரம் வீட்டில் படுக்கோங்க பாம்பே. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாம்பேல டிவோட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா 50,000 ரூபா கொடுத்துட்றாங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஜூகுல் லேண்டுக்கு மூவ் பண்ணிடுறாங்க. டிவோட்டிஸ் மூவ் பண்ணிக்கிட்டாங்க. மூவ் பண்ணா அங்க பாத்தீங்கன்னா டென்ட் தான் ஃபுல்லா. டென்ட்ல உட்காந்துருப்பாங்க. டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்லாம் கிடையாது, ஒரு குடிசை மாதிரி தான் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொசு தொல்லை, ரன்னிங் வாட்டர்லாம் கிடையாது, கொசு தொல்லை இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இடைஞ்சல்கள். இதெல்லாம் அவங்க இருக்கணும். சுவேஜா பாத்தீங்கன்னா நாரும், மீன்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, சாக்கடையெல்லாம் நாரும். இந்த மாதிரி பிரபுபாதருடைய சொல்லுக்காக வந்திருக்காங்க. பிரபுபாதர் இங்க இல்லை இல்லையா, அதனால அவங்களுடைய அந்த டிட்டர்மின் உறுதி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, பிரம்மானந்த சுவாமி வந்து வர்றாரு, கல்கட்டால இருந்து இங்க வர்றாரு, பாம்பே வர்றாரு. அவர் வந்தோடனே கொஞ்சம் எல்லாம் பண்றாங்க, உறுதியா இருக்கிறாங்க. பிரம்மானந்த சுவாமி பார்த்துட்டு பிரம்மானந்த சுவாமி வந்து பெரிய பண்டல் போடுறாங்க அந்த இடத்துல, ஜுகுல, பாம்பே ஜுகுல. நல்லா பண்டல்லாம் போட்டு என்ன பண்றாரு, மிஸ்டர் சேத்தி, லைஃப் மெம்பர் மிஸ்டர் சேத்தி. நான் ஒரு இந்த சேத்தி வந்து ஜுகு டெம்பிள் வந்து இடிக்க வரும்போது இடிச்சுவாங்க. அப்புறம் சேத்தி வந்து ஒரு 2 நாள் கட்டுவார் டெம்பிளே. அவர் வர்றாரு, அவர் இப்பதான் லைஃப் மெம்பரு. அவர் என்ன பண்றாரு, அப்பயே வந்து கொஞ்சம் பேர் வேலைக்கு ஆளை வச்சு என்ன பண்றாரு, அவரு அந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க. முள்ளா இருக்கலாம், முள்ளெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ஜுகுல. ஸோ நேரம் என்ன பண்றாங்க, டிடிஸ் இருக்காங்கல்ல, ராதா ராஸ்விகார் டிடி, அவங்கள வந்து கால் டாக்ஸியில் கூட்டு வராங்க. டிவோட்டிஸ்லாம் மடியில் உட்கார வச்சுட்டு அப்படியே கால் டாக்ஸியில் கூட்டு வராங்க. மூவ் பண்ணிருங்க டிடின்ட்டாங்க. ஏன்னா டிடி வந்து நல்ல ஃபெசிலிட்டி வந்த பிறகு மூவ் பண்ணணும்னு சொல்லி டிசேபிள்ஸ்லாம் நினைக்கிறாங்க. பிரபுபாதர் சொல்ல, இல்லை நீ ஃபென்சிங்கை போட்டுட்டு ஒரு டென்ட் போட்டு டிடியை மூவ் பண்ணிருங்கன்றாங்க. டிடியை மூவ் பண்ணிட்டீங்கன்னா லேண்ட் நமக்குள்ள ஆயிடும். அப்புறம் டிடி ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா யாரும் லேண்ட் அசைக்க முடியாதுங்கிறது பிரபுபாதர் கருத்து. ஆனால் லேண்ட் டீலிங்லாம் ரொம்ப கஷ்டம். டிவோட்டிஸ் இந்த இஸ்கான்லயுமே ரொம்ப கஷ்டம் தான். ஒவ்வொரு லேண்டிங்லையும் அப்படி பார்க்கணும், இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க நம்மள. ஸோ இப்போ வந்து சௌபாத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆகாஷ் பில்டிங் போனாங்க, ஆகாஷ் கங்கா பில்டிங். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே ஆகாஷ் கங்கா பில்டிங் இருக்கும்போது டிடி வர்ஷிப் வந்து ரெகுலராக பண்ணாங்க. 6 வேளை பூஜை எல்லாம் பண்ணாங்க. ஸோ டிடி இங்கே கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, ஜுகு டெம்பிளில் மூவ் பண்ணிட்டாங்க. பிரபுபாதர் பெரிய பண்ணிக்கிறார், இந்த மாதிரி ராதா ரசிபியாரி மன்னிச்சுக்கோங்க, வேற வழி கிடையாது, நான் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு மிகப்பெரிய கோயில் இங்கே அனுப்பிச்சுறேன், உங்களுக்கு 56 ஐட்டங்கள் டெய்லி படைக்கிறேன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஜூவில் வந்து நிறைய பிரசாதம் படிக்கிறாங்க, நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. பெரிய டெம்பிள் இப்போ ஜூவில். ஸோ இது வந்து ஒரு ஆன்மீக டாக்டிக், பிரபுபாதருடைய ஒரு இது. அவர் வந்து இந்த மாதிரி ஜூவில் லேண்டு வாங்குறதுக்கு அப்படி பண்றாரு. லேண்டு வந்து காசு கொடுத்துருவாங்க இஸ்கான்ல, ஆனா காசு கொடுத்த பிறகு ஏமாத்துறாங்க. அதுதான் அந்த லேண்ட் டீலிங்ல உள்ள பிரச்சனை. ஸோ பண்டல் ப்ரோக்ராம் போடுறாங்க, பண்டல் ப்ரோக்ராம் நிறைய பேர் வராங்க. ஆனா பாம்பே சென்ட்ரல்ல இருந்தா நிறைய பேர் வருவாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஆனா இங்க வச்சு கொஞ்சம் ஊருக்கு ஒதுப்பக்கமா இருக்கு இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா ஜுகுலா வந்து சென்டர், அப்போ 500 பேர் வராங்க. அப்ப ரொம்ப சூப்பரா நடக்குது பண்டல் ப்ரோக்ராம். இப்போ பண்டல்ல வந்து லெக்சர் பண்றாரு டெய்லி பிரபுபாதர், ஹரே கிருஷ்ண மாதாஜி.
கீர்த்தன் பண்றாங்க, ஆர்த்தி, ராதாலட்சுமி வரைக்கும் ஆர்த்தி. ஹரே கிருஷ்ணா. ஸோ டெய்லி வந்து பிரசாதம், ஃப்ரீ பிரசாதம் கொடுக்குறாங்க. நல்ல அட்ராக்ஷன் அது. பிரபாது வந்து லெக்சர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஹல்வா வந்து ஆஃபர் பண்ணுவாங்க டிடிக்கு. அதை ஆஃபர் பண்ணி பிரபாத் கையால் கொடுப்பாரு. அதுக்கு ஒரு கூட்டம் முண்டி அடிச்சு போய் வாங்குவாங்க. எனக்கு சொல்லி ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த லேண்ட்ல வந்து ஹரே கிருஷ்ணா வரப்போகுது அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டிடியை மூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதனால மிஸ்டர் நாயர் வந்து அவர் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஷியல், நிறைய பணம் வச்சிருக்காரு, பணக்காரர். அவர் ஏற்கனவே ஒரு கம்பெனி ஏமாத்திட்டாரு, இந்த மாதிரி இதே லேண்டை கொடுக்குறேன்னு சொல்லி. அதனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி பிரபா இந்த மாதிரி டாக்டிக் பண்றாங்க. ஸோ பிரபா இது வரைக்கும் குடிசையில், அந்த குடிசையில் தான் பிரபா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே, டென்ட்ல போட்டு ரன்னிங் வாட்டர் கிடையாது, வெளியில அந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸா அந்த இடத்துல வாசல். அப்போ வந்து ஒரு மிஸ்டர் ஆச்சாரியான்னு சொல்லி ஒரு அந்த இருக்கிற வாடகைக்கு இருக்க ஒருத்தர், அந்த பில்டிங்ல இருக்க ஒருத்தர், பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ல இருக்க ஒருத்தர் வந்து பிரபாத் வந்து எங்க வீட்டில் தங்குங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ பிரபாத் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே போறாங்க. ஓகே, ஸோ அவருக்கு வந்து எந்த இடம்னாலும் ஓகே தான் பிரபாத். ஸோ இப்போ ஓகே, நம்ம ஜுகுல வந்து நம்ம அடிக்கல் நாட்டு விழா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரபாத் டிசைட் பண்றாங்க. கார்னர் ஸ்டோன் லேயிங் செரமனி. ஓகே, இது ஏன்னா இன்னொரு டாக்டிக் இது. இந்த மாதிரி நாங்கள் லேண்டை வந்து வாங்கிட்டோங்கிறதுக்கு இன்னொரு டாக்டிக். எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு, டிடிஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ கார்னர் ஸ்டோன் பண்றாரு. ஓகே, இப்போ பிரபா சொல்றாரு 300 அடிக்கு மேல இருக்கணும் டெம்பிள் அப்படின்ட்டு. 300 அடிக்கு மேல எவ்வளவு ஹைட்டா இருக்கும். அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்கல பக்தர்கள்லாம். இவ்வளவு பெரிய இதுக்கு எங்க போறது, காசுக்கு எங்க போறது, மேன் பவருக்கு எங்க போறதுன்னு யோசிக்கிறாங்க எல்லாரும். அமெரிக்கன்ஸ், நீங்க வந்து அமெரிக்கால வந்திருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி யோசிக்க கூடாது. அமெரிக்கன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, உங்க ஊர்ல எப்படி கட்டுறாங்க பில்டிங் எல்லாம், அந்த மாதிரி நீங்க நாங்க பிளான் போட்டு கொடுப்போம், நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அது பாத்தீங்கன்னா கார்னர் ஸ்டோர் போடும்போது பெரிய குழி மாதிரி தோண்டி அதுல என்ன பண்றாங்க, பிரிக்லாம் வைக்கிறாங்க, செங்கல்லாம் வைக்கிறாங்க. கீர்த்தன் போயிட்டு இருக்கு. அப்ப வந்து என்ன பண்றாங்க, ஆனந்த சேஷா இருக்காங்க இல்லையா, அவங்களை அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய 5 விதமான மலர்கள், 5 விதமான புனித பொருட்கள்லாம் போடுறான். ஓகே, இந்த மாதிரி இந்த கார்னர் கிரைன்ஸ் இதெல்லாம் போடுறான். ஓகே, ஸோ இது முடிஞ்சது. அப்போ வந்து இந்த பந்தல் போட்டாங்க இல்லையா, அந்த காசு வாங்க வந்திருக்காங்க, பந்தல் காசை வாங்க வந்திருக்காங்க. பந்தல் காசுக்காரங்க வந்து கேட்குறாங்க, பிரபுபாதங்க இருக்காரு இப்ப, காசு வந்து எங்களுக்கு 40,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பந்தல்காரங்க. பிரபுபாத சொல்றாரு 4,000 ரூபாய் அதிகம், உனக்கு எதுக்கு 40,000? பிரம்மானந்த சுவாமி ஒத்துக்கிட்டாரு 40,000 கொடுக்குறேன்னு சொல்லி. 4,000க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன், இதுவே உனக்கு அதிகம், இதுலயே நிறைய ப்ராஃபிட் இருக்கு, காசு கொடுத்தா வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு ஏமாத்துறாங்க ஒரு அமெரிக்கன் டிவோடிஸ். அதனால பிரபுபாத வந்து பர்சனலா இன்வால்வ் ஆகுறாரு. ஏன்னா அவங்க பார்த்த உடனே அமெரிக்கன்ஸ்லாம் வந்துட்டாங்க, நல்லா ஏமாத்தலாம்னு சொல்லி நிறைய பணம் வச்சிருப்பாங்க, நம்ம இஷ்டத்துக்கு கணக்க சொல்லி இந்த மாதிரி வாங்கிறது, காசு வாங்கிறது. அதாவது மேக்சிமம் இந்தியாவோட டீலிங்ஸ் எல்லாம் பிரபுபாத தான் பார்க்குறாரு. ஸோ அதனால இந்த நாயரும் அதே மாதிரி தான், ஏமாத்துக்காரர் தான். எப்படிதான் ஏமாத்தலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அவர் யாருக்கும் இன்னும் அவர் தான் லேண்ட் கொடுத்துட்டா இன்னும் போயிட்டு இன்னும் கட்டவே இல்லை, கட்டணமே கட்டலையே. அப்புறம் தான். ஸோ அதனால இந்த மாதிரி அங்கே டெனன்ட்ஸ் நிறைய பில்டிங் வந்து வாடகை விட்டுருப்பார் நாயர். அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே உள்ள மெயின்டெனன்ஸ்லாம் சரியா பார்க்க மாட்டார், மெதுவாக தான் பார்ப்பார். அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சார் இப்படி பண்றாரே இந்த ஆளு அப்படின்னு. நம்ம வாடகைலாம் ஒழுங்கா கொடுத்துறோம், இந்த நாயர் கரெக்டா வந்து நமக்கு வந்து ஒழுங்கா இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அதே சமயம் இந்த கீர்த்தன்லாம் வந்துடும் இல்லையா, பக்கத்துல கீர்த்தன் தான், இதை அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். எல்லாம் பயங்கர கடுப்புல இருப்பாங்க அங்க இருக்க வாடகைக்கு இருக்கவங்க எல்லாம். ஓகே, அந்த பில்டிங் எல்லாம் நாயருக்கு சொந்தமான பில்டிங். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் பேர் கிறிஸ்டியன்ஸ், கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ், மேக்சிமம் கிறிஸ்டியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆனவங்க ஹிந்துல இருந்து. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த சிம்பதி போயிடுது, வைஷ்ணவர் மேல உள்ள சிம்பதி வந்து போயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த டெனன்ஸ்ல வந்து எங்களுடைய பிரவேசியை நீங்க தடுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. இது மாதிரி கல்யாணம் பொண்ணுங்க, கல்யாணம் அந்த பசங்கள்லாம் ஒன்னா இருக்காங்க, இது என்ன கல்ச்சர் அப்படின்ற மாதிரி புரளி கிளப்புறாங்க. ஓகே, ஆனா கொஞ்சம் பேர் புரியுது, இந்த மாதிரி சின்சியரா இருக்காங்க வந்து ராதாகிருஷ்ணா ஒர்ஷிப் பண்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க. இல்லை கொஞ்சம் பேர் மேரேஜ் இல்லாமல் இருப்பாங்கல்ல, பசங்க பிரம்மச்சாரி இருப்பாங்க, அந்த லேடி சைடு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அது தனித்தனி டென்ட்லாம் இருப்பாங்க எல்லாம். ஓகே, ஒன்றா இருக்க மாட்டாங்க.
இப்போ மாதிரி கிடையாது, லிவிங் பார்ட்னர்லாம் கிடையாது. இப்போ ஓகே, ரொம்ப ரொம்ப ஆஸ்திரேலியட்டான லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. ஸோ பிரபாதர் வந்து கொஞ்சம் பாம்பே விட்டு கிளம்புதான் சொல்கிறாரு. மது விஷ சுவாமி இவர் சொல்கிறார், இவர் கையில் கொடுத்துருந்தார். அவர் சொல்கிறாரு, அந்த மகாராஜ் சொல்கிறாங்க, பிரபாத் என்னால் முடியாதுமே, இது என்னால் பார்த்துக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்து ஆஸ்திரேலியா போகலான்னு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். பிரபாத் சொல்ல, சரி வா நானும் கிளம்புறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிடுவார். பிரம்மானந்த சுவாமிகிட்ட என்ன சொல்லிடுவார், நீ வந்து நைரோபியிலேருந்து வந்த, மீன்ஸ் ஆப்பிரிக்காவில் அனுப்பிச்சிருக்காரு இல்லையா, ஆப்பிரிக்காங்க நீ போயிடு, திருப்பி நைரோபிக்கா போயிடு அப்படின்னு சொல்லுவார். இப்போ யாருமே இல்லை பாம்பேல, ஏன்னா தமால் கிருஷ்ண மகாராஜ் போயிட்டாரு, மதுகிருஷ்ண சுவாமி ஆஸ்திரேலியா போறேன்றாரு, அப்புறம் பிரம்மானந்த சுவாமியா ஆப்பிரிக்காவில் வந்து ப்ரீச்சிங்லாம் கம்மியாவது நீ அங்கே போயிடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ திருப்பி இங்கே யாரும் பாம்பேல மேனேஜரே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா கிரிராஜ் பிரபு என்ன பண்ணுறாருன்னா, நல்ல லைஃப் ரொம்ப நல்லா பிடிக்கிறாரு, நிறையா டோனர்ஸ்லாம் கூப்பிட்டு வர்றாரு. பிரபா பார்க்குறாரு, இன்னி வந்து மேனேஜராக இருக்கிறதுக்கு என்ன, டெம்பிள் பிரசிடண்டாக இருக்கிறது குவாலிஃபிகேஷன் என்ன, நல்ல லைஃப் மெம்பர் பிடிக்கணும், நீ உனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு, நீ ஏன் இதை எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். எனி திங் ஐ வில் டூ ஃபார் யூ அப்படின்றாரு. அப்போ நீ இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் கொடுத்துட்றாரு. அது குடிச்சோன்னா அவருக்கு யோசிக்கிறார், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்கு, எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போன்னு யோசிக்கிறார் கிரிராஜ் பிரபு. ஓகே, யூ வில் டூ கிரிராஜ் அப்படின்னு கேட்கிறாரு. எஸ் பிரபாத், வாட் எவர் யூ சே, நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன்றாரு. ஆனால் இவருக்கு உள்ளுக்கு பயம், ஐயோ இதை போய் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஓகே, ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிறார், பிரபாதரை மனசு வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு. பணம் வந்துட்டே இருக்கணும், நல்லா அதான் குட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ முழு ரெஸ்பான்சிபிலிட்டி உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லி பிரபா கொடுத்துட்றாரு. ஓகே, எல்லா பொறுப்பும் உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லி பிரபா கையில் கொடுத்துட்றாரு. யார் கையில்? கிரிராஜ் கையில் கொடுத்துட்றாரு. இப்போ தான் கிரிராஜ் சுவாமி பாம்பேல தான் இருக்காங்க, ஜூவில் தான் இருக்காங்க. அந்த ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ மகாராஜ் பயங்கர ஃபேமஸ் அங்கே இருக்காங்க, ஜுகு மும்பையில். ஸோ பாம்பேயில் இருக்கும்போது ஒரு யங் ஆர்கிடெக்ட் ஹாலண்ட்லேருந்து வர்றார். யூரோப்பில் இருக்கு, இந்த யூரோப் கான்டினென்ட்ல இருக்கு, யூரோப் கண்டத்தில் இருக்கு, ஹாலண்ட்ல ஒரு நாடு, அந்த நாட்டிலேருந்து வராரு. ஹன்ஸ் கில்மேன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் தான் ஹான்ஸ், அவர்கிட்ட தான் வந்து ஆர்கிடெக்சர் கொடுக்குறாரு பிரபாதர். இந்த ஹரிகிருஷ்ணா சிட்டி பாம்பேல கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ பிரபாத் சொல்றாரு, உன்னை வந்து கிருஷ்ணர் இங்கே அனுப்பிச்சிருக்கிறாரு, அதனால தான் நீங்கள் வந்திருக்கிற, நீ வந்து நல்லா அந்த டெம்பிளுக்கு வந்து டிசைன் பண்ணு, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணு, நல்லா சீரியஸாக பண்ணு, பயப்படாத அப்படின்றார். அப்போ அவருக்கு நல்லா ஃபுல்லாக பிரபாதுடைய வேர்ட்ஸில் வந்து மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் சரண்டர் ஆகிட்டார். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறார், நிறைய அந்த ஃபோட்டோகிராஃபிஸ் எப்படி ஆர்கிடெக்சர்லாம் இருக்குன்னு சொல்லி பிரபாத் காட்டுறார். இந்த மாதிரி இதப்பா இந்த மாதிரி வேணும், பிருந்தாவனில் இருக்கிற கோவிந்தஜி டெம்பிள்லாம் காட்டுறார். இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்க அப்படின்றார். எவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு பேப்பர் எடுத்து என்ன பண்ணுறாரு, ட்ரா பண்ணுறாரு பிரபாதர். ட்ரா பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ பெருசு வேணும்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 2 டிவோட்டிஸ், ஒருத்தர் வந்து சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேட் பண்ணுறார் பிரத்யும்ன பிரபு, இன்னொருத்தர் ஷியாமசுந்தர் பிரபு, அவர் செக்ரட்டரி டைப் பண்ணிட்டு இருப்பார். 2 பேருக்கு நடுவில் இந்த ஹேண்ட்ஸை உட்கார வைக்கிறார். நீ வந்து டிசைன் பண்ணு ஆர்கிடெக்சர்னு சொல்லி அவருடைய வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகே, ஹி இஸ் மேக்கிங் டிராயிங்ஸ். ஸோ கிரிராஜ் வந்து என்ன பண்ணோம், கிரிராஜ் பிரபு வந்து இந்த மாதிரி 64 lakhs rupees கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. 64 lakhs rupees அதில் வந்து 10ல் 1 பங்கு கூட கலெக்ட் பண்ண முடியாது. 6 லட்சம் கலெக்ட் பண்ணுறதுக்கே பெரிய கஷ்டம். ஓகே, ஏன்னா இந்த லேண்டோட வேல்யூ அவ்வளோ கிடையாது, 4 லட்சமோ 2 லட்சமோ அவ்வளோதான். ஓகே, அதுவே திரட்டுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. 64 லட்சத்துக்கு எங்கே போவாரு, நீ கலெக்ட் பண்ண உன்னுடைய பொறுப்பு அது அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்லிட்டு பிரபாத் கிளம்புறாரு. எங்கே கிளம்புறாரு, ஆஸ்திரேலியா கிளம்புறாரு. ஓகே, ஸோ அதனால இப்போ டீல் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கொடுத்தவொன்னே லேண்டு கொடுத்துடணும், அதுக்கப்புறம் இன்னொரு 1 லட்சம் கொடுப்பாங்க சேல் டீட், அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க, சேல் டீட்டை வந்து சைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டீல் பண்ணியிருப்பாங்க. அதை டீல் பண்ணி நடக்காது ஆக்சுவலாக. ஸோ ஆஸ்திரேலியா கிளம்பிட்டார் பிரபாதர். இதெல்லாம் நிறைய இஷ்யூக்குன்னு தெரியும், இருந்தாலும் ஆஸ்திரேலியா கிளம்பிட்டார். பிரபா வந்து இந்த டூரை விட்டவே இல்லை, எல்லா இடத்துக்கும் போய் ப்ரீச் பண்ணுவார். ஏன்னா ஒரு சென்டரில் தொடங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். 1 வருஷம் திருப்பி அதுக்கப்புறம் வரும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஏன்னா கிளம்பி போனவுடனே அவங்க என்ன நினைப்பாங்க, பிரபாதரை சொன்னதுக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திருப்பி பிரபாதத்தான் பயங்கர உற்சாகம் வரும். அதனால பிரபாத் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டே இருப்பார் உலகம் ஃபுல்லாக. நீங்கள் நல்லா கீர்த்தன் பண்ணுங்க, டெய்லி கீர்த்தன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். கீர்த்தன் பண்ணிங்கன்னா
பண்ணி பாம்பே ப்ராஜெக்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து லாஸ்ட் நாள் கீர்த்தனம் பண்ணிருக்கும்போது பிரபாதர் வந்து இருப்பார் இல்லையா, அப்போ வந்து மிஸ்ஸஸ் நாயருடைய ஒய்ஃப் வருவாங்க, வந்து அவங்களுக்கு கலந்துப்பாங்க. உடனே சொல்லுவார் பிரபாதர், ஓ மிஸ்ஸஸ் நாயர் நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் எங்களோட ஒருத்தராக ஆகிட்டே இருக்காங்க, எங்களோட ஒருத்தராக ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரபா அப்ரிஷியேட் பண்ணுவார். ஓகே, அவங்க அங்கே அப்பப்போ தலையை கடிப்பாங்க அந்த மாதாஜி. பிரபா ப்ரோக்ராம் இந்த மாதிரி கீர்த்தனை அட்டன் பண்ணிப்பாங்க. பிரபாருக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி பரவாயில்ல, இவங்க வந்து நமக்கு லேண்டை ஒழுங்காக தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் பிரபாருக்கு வந்து ஒரு பௌதிக உலகத்தை வந்து ஆன்மீக உலகமாக்கக்கூடிய சக்தி இருக்கு. பிரபார் வந்து சொல்வார், மாயா வந்து என்னுடைய நான் சொல்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணேன்னா யூ கேன் கிக் அப்படின்னு சொல்லி சொல்வார். ஒரு டிவோட்டி வந்து அதுவார் லெட்டர் எழுதுவார், இந்த மாதிரி மாயா வந்து என்னை ரொம்ப படுத்துறாங்க, என்னால் வெளியே வர முடியலன்னு சொல்லுவார். பிரபா சொல்வார், இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் நீ ஃபாலோ பண்ணா போதும், மாயா உங்ககிட்டே வரமாட்டாங்கன்னு சொல்லி பிரபா சொல்வார். அதனால பிரபாவுக்கு தெரியும் எப்படி வந்து பௌதிக உலகத்தை வந்து ஆன்மீக உலகமா மாத்துறது அப்படிங்கிற விஷயம் பிரபாவுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ண கான்சியஸ்ன்ற சொல்லே வந்து பிரபா வந்து சைத்தன்ய சரணாமத்தில் இருக்க ஒரு ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்தார். கிருஷ்ணசக்தி ரசபாவிதாமதி கிரியதாம் அபிதோ லப்யதே தத்திர லௌல்யம் அபிமூல்யமைக்கலாம் ஜன்ம கோடி சுக்கிரத்தேன லப்யதேன்னு ஒரு ஸ்லோகம் வருது, மதிலீலா வரும். இந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி தான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அந்த வேர்டை வந்து காயின் பண்ணார். அதே கிருஷ்ண உணர்வுன்ற வேர்டு வந்து டிக்ஷனரியில் கிடையாது, அதுக்கு முன்னாலே நம்ம யாரும் யூஸ் பண்ணல. கிருஷ்ண கான்சியஸ்னதை வந்து அந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்தார். இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் சொசைட்டிலாம் எதுக்கும் இருக்கு, ஆனால் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் வந்து இந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி எடுத்துருக்காரு. அதனால் அவருக்கு தெரியும் எப்படி பௌதிக லோகத்தை வந்து ஆன்மீக லோகமாக மாற்றுறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து பஞ்சராத்திரிக விதி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம். வைதி பக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வைதி பக்தியில் வந்து ஒரு பிராமணருடைய பையன் தான் பிராமணர் ஆக முடியும். ஓகே, ஏன்னா பிராமணர் இல்லாத பையன் வந்து சூத்ரான், அது உண்மை. ஓகே, ஆனால் பஞ்சராத்திர விதிகளை வந்து எப்படின்னா, எப்படி வந்து அந்த பெல் மெட்டலை ஒரு மெர்க்குரியோட வெள்ளியோட சேர்க்கும் போது தங்கம் வந்துடுது, அந்த மாதிரி இனிஷியேஷன் வாங்கின பிறகு ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு வைஷ்ணவர் ஆகிறதுக்கு ஒரு தகுதி வந்துடுது அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா பிரபுபாதர் வந்து இனிஷியேஷன்லாம் கொடுக்குறாரு. ஓகே, ஆனால் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையான பிராமணன் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே பிராமணன் சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப சண்டாளன் கீழே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதனால இந்த வைதி பக்தி இந்த கலியுகத்தில் ஃபாலோ பண்ண முடியல. அதனால இஸ்கான்ல வந்து ரெண்டு வைதியும் சேர்ந்துருக்கும், வைதி விதியும் பஞ்சராத்திர விதி ரெண்டுமே என்ன பண்ணிருப்பாங்க இஸ்கான்ல வச்சிருப்பாங்க. இந்த இனிஷியேஷன் கொடுக்கறது வந்து பாஞ்சராத்திரிக விதி. அதனாலதான் நமக்கு எல்லாருக்கும் இனிஷியேஷன் கிடைக்குது. ஓகே, யாருமா ஏன்னா அந்த பாஞ்சராத்திரிக விதி படி இதை ஃபாலோ பண்றோம் நம்ம. ஸோ அதனால பிரபுபாதர் எப்பயும் சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம பௌதிக லோகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் ஆன்மீக பயிற்சி ஸ்டார்ட் பண்ணார்னா அது வந்து மாயாவுக்கு எதிராக யுத்தம் பண்றதுக்கு சமமா. ஓகே, அதனால பிரபுபாதர் வந்து இட் இஸ் ஓப்பன் டிக்ளரேஷன் ஆஃப் வார் சொல்லுவாங்க இல்லையா, திறந்த வெளி யுத்தம் அறிவிப்பு. அந்த மாதிரி மாயாக்கு யாரெல்லாம் வந்து கிருஷ்ண உணர்வு வந்து தீவிரமாக பயிற்சி பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க மாயாட்ட யுத்தம் பண்ற மாதிரி. அதனால பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு நிறைய தடங்கள் மாயா கிரியேட் பண்ணுவாங்க. எதிரிகள் இப்படிதான் உருவாராங்க. ஓகே, ஸோ அதனால பிரபுபாதர் வந்து ஆப்வியஸ்லி ஹி ஃபேஸ்டு மெனி எனிமீஸ். ஸோ பக்திவினோத் தாக்கூர் சொல்லுற ஒரு வாக்கியம் போட்டிருக்காரு பாருங்க, டிஃபிகல்டிஸ் அண்டர்டேக்கன் இன் த கோர்ஸ் ஆஃப் யுவர் டிவோஷனல் சர்வீஸ் ஐ வில் கன்சிடர் த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ். என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருதோ அவங்க பக்தி சேவை பண்ணும்போது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காரியம் சொல்லி பக்திவினோத் தாக்கூர் சொல்றாரு. ஸோ பிரபா ரெடி ஆகிட்டார். நம்ம வந்து ஆஸ்திரேலியா போனோம், ஆஸ்திரேலியா போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, சிட்னின்ற ஒரு இடத்துல தங்குறாங்க. மெல்பர்ன் தான் போகணும், சிட்னின்ற ஒரு இடத்துல. சிட்னி கேட்கவே வந்திருக்காரு பிரபா. அவருக்கா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு டிடி இன்ஸ்டால் பண்ணிடுவாரு, அப்புறம் ப்ரே பண்ணிட்டு போவார். இந்த மாதிரி மிலேச்சர் கையில் கொடுத்துட்டு போறேன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு டிடிட்ட ப்ரே பண்ணிட்டு போவார். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணியிருப்பாங்க. சிட்னி டெம்பிள் நல்லா இது பண்ணியிருப்பாங்க. நல்லா ப்ரோப்பருடைய வார்த்தையெல்லாம் கேட்டு டெம்பிள் நல்லா ஒரு ஆஸ்திரேலியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அந்த பக்தர்களுக்கு ரொம்பலாம் தெரியாது. இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி போயிடுவார். அதை ஃபாலோ பண்ண என்ன பண்ணிடுறாங்க, அந்த பக்தர்கள் உயர ஆரம்பிச்சிடறாங்க. ஓகே, பக்தி சேவையில. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் செரமனி, டிவி, ரேடியோ அப்பியரன்ஸ்,
லெக்சர் மார்னிங் டெம்பிளில் லெக்சர் கொடுக்கறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த மாதிரி அவர்தான் போயிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸோ ராதா கோபிநாதா டிடியை வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி மிலேச்சர்கள் கையில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல, அது அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கார். ஓகே. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்ஷிப் பண்ண அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்டெலிஜென்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்ச நாள் சிட்டியில் இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணார், மெல்போர்ன், இன்னொரு இடம், ஆஸ்திரேலியா இன்னொரு சிட்டி, மெல்போர்ன் சிட்டி, அதுக்கு போகிறார். ஓகே. அங்கே வந்து பெரிய ஒரு ஹாலில், டவுன் ஹால்ன்ற இடத்துல பேசுகிறார். நிறைய ஹிப்பீஸ் வராங்க. ஓகே. அங்கே வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் வர்றார். ஓகே. அவர் ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தார். ஹிப்பினாலே ஒரு கிரேசி தான், கொஞ்சம் கிரேசி ஃபெல்லோஸ் தான். அந்த போஸ்ட் அவர் ரிசைன்மெண்ட் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து இப்போ ஒரு பிளாக் கேப்லாம் போட்டு சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கிறார். ஓகே. பிரபாதர் வந்து ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேட்டவுடனே உடனே எந்திரிச்சு நின்ட்டார். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு கேட்குறாரு. ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எஸ்கியூஸ் மீ டிவைன் கிரேஸ், எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தது நல்லது, நான் பேசுகிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு எஸ்கியூஸ் மீன்னு சொல்லுவாங்க அவங்க. நான் உங்கள் லெக்சர்லாம் கவனித்தேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, நான் தான் கடவுள், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் தான் வந்து இந்த யூனிவர்ஸோடைய சென்டர், இந்த யூனிவர்ஸுக்கு மையம் வந்து நான் தான். என்னையை சுற்றி தான் இந்த யூனிவர்ஸே ரன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து இதை வந்து அடுத்த வருஷம் ஒரு டயத்தில் ப்ரூவ் பண்ணலான் இருக்கேன். எதை ப்ரூவ் பண்ணலான் இருக்கேன், நான் தான் யூனிவர்சிட்டிக்கு சென்டர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலான் இருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். லெக்சர் கொஸ்டின் இருக்கான்னு கேட்டவொடனே அவர் கிருஷ்ணர்லாம் வந்து சொல்லி முடிச்சுட்டு கொஸ்டின் இருக்காங்கன்னு இந்த மாதிரி சொல்லுவார். அவர் பிரபா சொல்லுவார் ரொம்ப அப்படி கேஷுவலா, தட்ஸ் ஆல் ரைட், ஓகே, எல்லாருமே இப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம், எல்லாம் ஒண்ணுதான், எல்லாரும் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, நான் தான் சென்டரு, என்னைய சுற்றி தான் உலகமே சுத்திட்டு இருக்கு, கொஞ்ச நாள் தெரியும் நான் தான் கடவுள்னு சொல்லி எல்லாரும் இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னோன்னு என்ன பண்ணிடுவாங்க, பேசாம அமைதியாக உட்காந்துருவார் அவர். ஓகே. அவர் வந்து வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணியிருப்பார், வித்தியாசமா கேப் போட்டிருப்பாரு. அவருக்கு ஒரு மனசுல நினைப்பு, நம்மள தான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர் மனசுல நினைப்பு. ஓகே. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பேசாம உட்காந்துட்டாரு அவர். ஓகே. கிளாப் பண்ணி சிரிக்கிறாங்க எல்லாரும். இப்ப அங்கேருந்து பக்கத்துல வந்து ஆக்லாந்து ஒரு இடம் இருக்கு. ஓகே. அங்க பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல வந்து ஒரு டெம்பிள் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணி நிறைய இடத்துல அந்த டிசபிள்ஸ் போய் இடத்துலையும் ஓபன் பண்றாங்க. பிரபாதர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பிருந்தாவன், பத்ரிகாசிரமம், பூரி, ராமேஸ்வரம் இது மாத்திரம் ஹோலி பிளேஸ் கிடையாது. பிரபாதர் நிறுவிய 108 கோயில்களும் ஹோலி பிளேஸ், அதுக்கு எல்லாரும் போயிட்டு வரணும்னு சொல்லி பிரபாதர் சொல்றாரு. அங்க போய் நல்ல ரிச்சுவலிஸ்டிக் செரமனிஸ், சாண்டிங் பண்ண, அன்னப்பிரசாதம், இந்த மாதிரி சின்ன சின்ன என்னென்ன வேதங்கள் சடங்கு இருக்கும் அது பண்ணலாம். அப்புறம் பக்தி சேவை எங்க பண்ணலாம், சாண்டிங், அப்புறம் வந்து ரீடிங், புக் ரீடிங், டிடிஏ தர்ஷன் பண்றது, இந்த மாதிரி பக்தி சேவை பண்ணாலும் அதுக்கு வந்து நிறைய மடங்கு பலன்கள் இருக்கு. பூரி ஜனாமா பிரபுன்னு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க. பிரபுபாதர் வந்து அந்த பெரிய டிடிஸ் வந்து மார்பிள் டிடிஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து ஒரே ஒரு மாதாஜி தான் இருக்காங்க. அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டான். பிரபுபாதர் கிளம்புறாங்க, ஒரே ஒரு மாதாஜி தான். ஸோ அதனால அவங்க சொல்றாரு, உடனே இந்த கிளாத்லாம் மாத்தணும், நீங்க நிறைய கிளாத் வச்சுக்கணும் அப்படின்றாரு. ஓகே. ஸோ சில டிவோட்டிஸ் என்ன பண்றாங்க, டெம்பரரி ஆல்டர்லாம் பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் டிடியை பார்த்துக்கு ஒரு மாதாஜி தான். ஓகே. கர்டன்ஸ்லாம் இது ரெடி பண்றாங்க. இருந்தாலும் பிரபாதர் வந்து அவன் மாதாஜி கையில் கொடுத்துட்றாரு. பிரபாதர் வந்து என்ன சொல்லாரு, இப்படி போடு, கர்டன் இப்படி போடு, டூன்லாம் இப்படி வை, எல்லாம் கைட் பண்றாரு. கரெக்டா எல்லாம் வந்து பண்றாங்க. ஓகே. அப்போ வந்து பெரிய வியாசேஷன் பிரபாதர் உட்கார்ந்துதான் வச்சிருக்காங்க அந்த நியூசிலாந்துல. பிரபாதர் சொல்லிச்சு, ரூம் சின்னதா இருக்கு, இவ்வளவு பெரிய வியாசேஷன் எனக்கு தேவையில்லை, இது முதல்ல அந்த சேரை எடுத்துருங்க அப்படின்றாரு. பெரிய வியாசேஷன், மகாராஜ் உட்காருவாங்களா அந்த மாதிரி, அதை எடுத்துருங்க அப்படின்றான். நான் கீழே உட்காந்துக்கிறேன்னு சொல்லி மேட்டை போட்டு கீழே உட்காந்துட்டாங்க பிரபாதர். ஏன்னா ரூம்ல எல்லாரும் உட்கார முடியாது, வியாசேஷன் போட்டான். ஓகே. ஸோ இப்போ வந்து பிரபாதர் என்ன பண்றாரு, அந்த மாதிரி ஒரு நாள் ஹாங்காங் போய் அங்க லெக்சர் பண்றாரு. பூரிஜனா வந்து அரேஞ்ச் பண்றாரு. பூரிஜனாவும் அவங்க ஒய்ஃப் ஜெகத்ராணியும் அரேஞ்ச் பண்றாங்க. அவர் சொல்லியிருக்காரு பூரிஜன மகாராஜ், பூரிஜனா பிரபு, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி யாருமே வரமாட்டேங்கிறாங்க, அப்புறம் ரொம்ப கம்மியாக தான் வராங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஒரு இந்தியன், அங்கே வந்து அந்த ஹாங்காங்கில் வந்து சில இந்திய குழந்தைகள்லாம் இருக்காங்க, நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. அங்கே சில இந்திய குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க. பிரபுவும் மாதாஜியும் அவங்க எல்லாம் கிளாஸ் வந்து உட்கார வச்சுருக்காங்க. அப்போ எல்லாம் பிரபாதர் கிளாஸ் வந்து உட்காந்துருக்காங்க, இந்த குழந்தைங்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தோன்னே பிரபாதருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தாங்க, யாருமே இல்லைன்னு சொன்னாங்க உங்க ஒய்ஃபு, பார்த்தா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லி பிரபாதர் சொல்றாரு. ஓகே.
ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து ஒரு பையன் அந்த கிருஷ்ணா புக்கு, பிரபுபாத இந்த கிருஷ்ணா புக் இருக்கு இல்லையா, அதை அப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கிருஷ்ணா புக்கில் உள்ள ஒரு கதையை வந்து கேட்குறாரு அந்த பையன். யார் வந்து இந்த தீயை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த தீ இறக்க வருவான்ல, மரத்துக்கெல்லாம் தீ வைப்பான்ல, யார் வந்து தீயை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க, ஃபாரஸ்ட் ஃபயரை யார் ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து பிரபுபாத நினச்சி பாரு, இந்த பௌதிக உலகத்தில் யார் ஃபாரஸ்ட் ஃபயரை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு அவர் அதை ஆன்சர் பண்ணிடுவார். யாருமே வந்து ஃபாரஸ்ட் ஃபயரை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி வந்து இந்த காட்டில் வந்து 2 மரங்கள் உராயும் போது, பேம்பு ட்ரீ உராயும் போது தீ வருதோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனை வருது, இது யாரும் ஸ்டாப் பண்ண வேண்டாம், இதுவும் காட்டு தீ மாதிரி தான், இது நீங்க ஹரிகேஷன் ஷேர் பண்ணா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி பிரபா சொல்லிடுறார். ஓகே, இந்த மாதிரி லெக்சர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஜப்பான்ல வந்து கொஞ்சம் டிவோட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டோக்கியோ கொஞ்சம் தள்ளி ஒரு ஃபார்ம் லேண்ட் எடுத்து அங்க வசிக்கிறாங்க. அது பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறார் பிரபுபாத். பாருங்க, பிரபுபாத் ஹோட்டல்ல ஸ்டே பண்றாரு. பிரபுபாத் வந்து ஹோட்டல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, பிராதல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஏதாவது விபச்சாரின் விடுதி, அதில் ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு பிரபுபாத் அந்த மாதிரி ரூம்ஸ், சின்ன ரூமா இருந்தாலும் அதில் ஸ்டே பண்ணிடுவாங்க. வேற வழியே இல்லைன்னா பிரிச்சுக்கு அவசரம் என்ன பண்றாரு, ஹோட்டலில் கூட ஸ்டே பண்றாரு பிரபுபாத். ஸோ அங்கே ஹோட்டலில், டோக்கியோவில் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறாரு. அப்போ வந்து அங்கே இஸ்கான் டோக்கியோ லீடர் இருப்பாரா சுதாமா, அவருக்கு சன்னியாசம் ஆர்டர் வழங்குறாரு. ராதாகிருஷ்ணா டிடியை வந்து டோக்கியோ டெம்பிள் இன்ஸ்டால் பண்ணி, இப்ப டோக்கியோ டெம்பிள் யார் பாத்துக்கிறான், பானுசாமி மகாராஜ் பாத்துக்கிறான். ஓகே, சென்னை டெம்பிள், டோக்கியோ டெம்பிள் பானுசாமி மகாராஜ் பாத்துக்கிறாங்க. ஸோ அங்க வந்து இஸ்கான் ராதாகிருஷ்ணா டிடி இன்ஸ்டால் பண்ணி அங்க என்ன பண்ற, சன்னியாசம் கொடுக்குறாரு சுதாமா வந்து ஒருத்தர். ஓகே, ஸோ அதனால அவர் தெரியும் இந்த மாதிரி எல்லாம், இந்த மாதிரி பல்ஸ் எல்லாம், இஸ்கான் பல்ஸ் எல்லாம் பிரபுவாக தெரியும். இந்த மாதிரி பிரீச்சிக்கோசரம் நம்ம வந்து ரொம்ப யங்கான பர்சன்ஸ்க்குலாம் வந்து சன்னியாசம் கொடுக்குறோம், அவங்க மெச்சூரிட்டி கிடையாது, கொஞ்சம் பேர் போயிடுவாங்க, இதெல்லாம் பிரபுபாத் தெரியும். இருந்தாலும் என்ன பண்றாரு, பிரீச்சிங்கோசரம் இதெல்லாம் வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அது பிரபுபாத் ரிஸ்க் எடுத்து பண்றாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மங்கோலியன், சைனீஸ், கொரியன்ஸ், அப்புறம் பிலிப்பைன்ஸ், மணிப்பூரி, அஸ்ஸாம், இவங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசாதயான்னுவாங்க ஸ்ரீமத் பாகத்தில். அவங்கள வந்து கொஞ்சம் மனிதர்களே கொஞ்சம் கீழமா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய விதமா சாப்பாடுலாம் ரொம்ப மோசமா இருக்கும், எதனாலும் சாப்பிடுவாங்க. அதனால அவங்கள கூட பக்தரா மாத்துறாரு பிரபுபாத். எல்லா ரிஸ்க், பயங்கரமா ரிஸ்க் எடுக்கிறார். ஹிராட்டா, ஹூனா, ஆனந்தா, புலிந்த, புல்கஷா, யவன, கசாதயா எல்லாரையுமே என்ன பண்றாரு பிரபுபாத் வந்து மாத்துறார் பக்தி சேவை. அதனால ரிஸ்க் பயங்கரமா எடுப்பார் பிரபுபாத். ஓகே, அதனால துணிஞ்சு என்ன பண்றாரு, சன்னியாச ஆடை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு. சுதாமா, தமால் கிருஷ்ண மகாராஜ் நிறைய பேர் கூட வாங்கிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிரபுபாடைய ரூம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வந்து ஏற்கனவே குளிர், அது வந்து ரைஸ் பேப்பர்ல வச்சு ஒட்டிருக்காங்க வால்ஸ். அது பாத்தீங்கன்னா பயங்கரமா என்ன இருக்கு, கூலா இருக்கு. சென்ட்ரல் ஹீட்டிங் வேற கிடையாது, பயங்கர கூலா இருக்கு. அப்ப ஷியாமசுந்தர் சொல்றாரு, ஒரு நாள் பிரபுபா ரூமுக்கு வந்தேன், பயங்கரமா கூலா இருக்கு, நானே போத்திட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னாரு. பிரபுபாட்ட கேட்டா உங்களுக்கு கூலா இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. பிரபுபாருக்கு கூழ்னாலே பிடிக்காது. ஏன்னா வயசான காலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டு கிளைமேட் வந்து அந்த ஒலிம்புக்கெல்லாம் ஒத்துக்கிறாரு, வலியெல்லாம் வரும். பிரபுபாத் இதெல்லாம் பொறுத்துக்கிறாரு, பயங்கரமாக வலிக்கும், ஜாயிண்ட்லாம் வலிக்கும். அதாவது ஹீட் பிளேஸ் கூட இருந்துடலாம் வயசானவங்க, கோல்டு பிளேஸுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நந்தகுமார் பிரபு சொல்றாரு, அங்கே சண்டே ஃபீஸ் ப்ரோக்ராம், எல்லா இடத்தையும் சண்டே ஃபீஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாலும் பிரபுபாத். அப்போ வந்து 30 ஜாப்பனீஸ் பீப்புள் வந்திருப்பாங்க, 30 பேர் வருவாங்க, எல்லாம் மேக்ஸிமம் யங் பீப்புள் தான் வருவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பூ கொண்டிருப்பாங்க, எல்லாரும் பூ கொண்டு அது பிரபுபாவுடைய பாதங்களை வந்து முழுவதுமா பிரணாம் பண்ணுவாங்க. ஓகே, முழுவதுமா கீழே விழுந்து கும்பிடுவாங்க. பிரபுபா ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட், மரியாதையா இருப்பாங்க. ஓகே, பிரபுபா சொல்லுவார், இந்த மாதிரி ஜப்பான்ல வந்து இந்த மாதிரி மரியாதை பண்றாங்க, ஜப்பானீஸ் வந்து கல்ச்சர் தெரியுது அப்படின்னு சொல்லி பிரபுபா அப்ரிஷியேட் பண்ணுவார். சரி, இப்போ அந்த கோபேன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ், சிந்திஸ்லாம் வசிக்கிறாங்க. அங்கேருந்து டோக்கியோலேருந்து ரொம்ப தூரம் போனது, அதுக்கு போறாங்க. அங்க வந்து என்ன பண்றாங்க, 3 மாடி கட்டணும், அதுல 3 மாடி ஏறணும், ரொம்ப ஸ்டீப்பான படி, ரொம்ப கஷ்டம். பிரபுபாத் ஏறுறாரு, கஷ்டப்பட்டு ஏறுறாரு. அங்க ஏறினது பாத்தீங்கன்னா ஒரு பிரபுபாதுக்கு தனியா வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஒரு மாயாவதி சன்னியாசி இருப்பாரு, பிரபுபாத் பேசும் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் பிரபுபாத் பேசிடுறாரு, இங்கிலீஷ்ல பேசுறாரு, அப்புறம் மாயாவதி பேசுறாரு. மாயாவதி என்ன பண்றாரு, மாயாவதி சன்னியாசி வந்து ஹிந்தியில பேசுறாரு. பிரபுபாத் வந்து கொஞ்ச நேரம் தான் கேட்கிறாரு, அப்புறம் முதல்ல நல்லா பேசினாரு, அப்புறம் கேட்க முடியல பிரபுபாதால. பிரபுபாத் என்ன பண்ணாரு, பேசிட்டு கீழே ஸ்டார்ட் கீர்த்தன் சொல்லிடுறாரு கத்தி.
டிஸ்டர்ப்ஸாக என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த சிஷ்யர்கள்லாம் எல்லாரும் கீர்த்தன் கத்தி பாடுறாங்க. அவர் பேசிகிட்டே இருக்காரு, கீர்த்தன் பாடுறோன்னு நிப்பாட்டிடுறாரு பேச்சு. ஓகே, இமீடியட்டாக கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றார் பிரபாத். கீர்த்தன்லாம் முடிஞ்சு வெளியே வர்றாங்க. பிரபாத் வீட்டுக்கு ரூம்க்கு வந்தோன்னா சொல்கிறாங்க, பிரபாத் சொல்கிறார், முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார் பிரபாத், நல்லா ப்ரீச் தான் பண்ணிக்கிறார் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து அவர் வந்து பஞ்சோபசனம், 5 விதமான கடவுள் இருக்காங்க இல்லையா, விஷ்ணு, அப்புறம் பார்வதி, முருகன், விநாயகர், இந்த மாதிரி சூரியன், அது மாதிரி அந்த மாதிரி சொல்லி எல்லாம் ஒண்ணுதான் அந்த மாதிரி சொல்ல வந்தாங்க. என்னால தாங்க முடியல, அதனாலதான் வந்து நான் ஸ்டாப் கீர்த்தன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்லுவார். ஏன்னா வெளியில போகும்போது சிங்கமா இருப்பார் பிரபாத். ஓகே, பிரபாத்ல இருந்து டிசேபிள் ஆகும்போது கூட சொல்லுவாங்க, இப்போ வந்து இஸ்கான் ஹஸ் லாஸ்ட் அ லயன் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கம் மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒருத்தர் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இனிஷியலா. ஓகே, இப்போ வந்து நிறைய பிரபாதனுடைய பக்தர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பிரபாத் சிஷ்யர்கள் வந்து பிரிச் பண்றாங்க. ஸோ அங்கே டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பிஸ்னஸ் என்னன்னா இந்த பிரிண்டிங் பிஸ்னஸ். இந்த பிரிண்டிங் கம்பெனிலாம் டோக்கியோவில் இருக்கு, டாய் நிப்பான் கம்பெனி. அவங்க ரொம்ப மரியாதை இருப்பாங்க. பிரபாவுடைய சொல்லுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, $100s and $1000s வந்து கிரெடிட் வச்சிருப்பாங்க. காசே கொடுத்துக்க மாட்டாங்க. அந்த புக்கை பண்ணுங்க, இந்த புக்கு, எல்லா புக்கையும் பண்ணுவாங்க அவங்ககிட்டேருந்து. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புக்கை விற்க காசு கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. $100s and $1000s. பிரபாதில் வந்து வரவேற்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ்லாம் போய் வரவேற்பாங்க. ஏர்போர்ட்டில் போய் அவருக்கு ஏற்பாடு பண்ணி அவரை வந்து காரில் கூட்டு வந்து தங்கறதுக்கு வசதி பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஜப்பான்ல டாய் நிப்பான் நிப்பான் டாய் நிப்பான், கரெக்ட், நிப்பான். ஆமாம். ஸோ அப்போ வந்து அப்போ நிறைய பேர் ரிலீஜியஸாக இருப்பாங்க. அப்போ ஒரு ஜப்பான்காரர் கேட்பாரு, எக்ஸிக்யூட்டிவ் கேட்பாரு, இந்த மாதிரி என்னுடைய ஒரு பையன் வந்து அவர் பையன் இறந்துடுவார். ஓகே, யங்கஸ்ட் சன் இறந்துடுவார். இதுலேருந்து நான் எப்படி இந்த துக்கத்திலிருந்து வெளியே வருதுன்னு கேட்பார். ஓகே, அப்போ அவர் சொல்வார், எல்லாமே கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நீங்கள் கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்தினீங்கன்னா எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். சாந்திபனி முனியோடைய சின்ன பையன் வந்து இறந்துடுவான். அப்போ சாந்திபனி முனி வந்து கிருஷ்ணருக்கும் பலராமனுக்கும் சொல்லிக் கொடுப்பார் வயசான காலத்தில் இல்லையா. அப்போ சின்ன பையன் சின்ன வயசுலேயே இறந்துடுவான் இல்லையா. அப்புறம் சாந்திபனி முனிக்கு சின்ன வயசு இருக்கும்போது இறந்துடுவார். இப்போ வயசான காலத்தில் இப்போ கிருஷ்ணர் பலராம கற்றுப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும், குருதட்சிணை என்ன வேணும் கேட்பாங்க. அப்போ சாந்திபனி முனி வந்து அவருடைய மனைவியிட்ட கேட்டோடனே மனைவி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம குழந்தையை கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே கிருஷ்ண பலராம் வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தைய கொண்டு வருவாங்க. ஓகே, இந்த மாதிரி கிருஷ்ணாவால் பண்ண முடியும்னு சொல்லி பிரபாத் சொல்வார். நீங்கள் வருத்தப்படாதீங்க, கிருஷ்ணனுடைய ஆஸ்தி இருந்தால் எதுவும் நடக்கும்னு சொல்லி பிரபாத் சொல்வார். ஓகே, நீங்கள் ப்ரே அட்லீஸ்ட் நீங்கள் கிருஷ்ணாவை ப்ரே பண்ணீங்கன்னா உங்கள் பையனுக்கும், இங்கே பையன் எங்கேயாவது பிறந்திருப்பாரு, அவருக்கும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்வார். ஸோ அவருக்கு நல்லா திருப்தியாக இருக்கும். அந்த ஜாப்பனீஸ்க்கு வந்து திருப்தியாக இருக்கும் இந்த பதில். ஸோ டாய் நிப்பான் கம்பெனி நம்ம என்ன டீலோ அதெல்லாம் பேசிட்டு என்ன பண்ணுவார், பிரபாத் வந்து பாம்பே ப்ராஜெக்ட் வச்சிருப்பார். 2 லெட்டர் எழுதியிருப்பார் கிரிராஜ் பிரபுக்கு. ஓகே, சீக்கிரமா பில்டிங் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஜெய்ப்பூர்ல இருக்க கோவிந்தஜி டெம்பிள் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும் டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நல்லா ஹை ரேசிங் இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். சொரபி பிரபு, ஹன்ஸ் தான் வந்து சொரபி, ஹாலண்ட்ல இருந்து வந்தார் இல்லையா, யூரோப்ல இருந்து வந்தார்ல, அவர் சொரபி. அவர் வந்து டிராயிங் முடிச்சிடுவாங்க. முடிச்சவொன்னு என்ன பண்ணோம், நேராக முனிசிபாலிட்டியில் அப்ரூவல் வாங்கி, மீன்ஸ் அந்த சிட்டி கவுன்சில் அப்ரூவல் வாங்கி நீங்கள் என்ன பண்ணோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஜூனில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மான்சூன் ஸ்டார்ட் பண்ணவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறார். அப்போ கிரிராஜ் சொல்கிறாரு, என்னால் இது முடியாது பிரபான்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, இப்போ வந்து ஜப்பான்லேருந்து டோக்கியோலேருந்து எங்கே போகிறாரு, ஹவாய் போகிறார். ஹவாய்ங்கிறது யூஎஸ் பக்கத்தில் இருக்கு. ஓகே, இந்த டோக்கியோலேருந்து யூஎஸ் போகும்போது வழியில் ஹவாய் வந்து யூஎஸோட தான் சேர்ந்து தான் ஹவாய்னு ஒரு ஐலாண்ட், அதுக்கு போகிறார். ஹொனலுலு அந்த இடத்துக்கு போகிறார். இது வந்து உலகத்திலே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் ட்ரீம் என்னன்னா, நம்மலாம் அமெரிக்கா போகணும் ட்ரீம் பண்ணுறோம் இல்லையா, கனவு காணும்ல, அதே மாதிரி அமெரிக்காக்களுக்கு வந்து ஒரு கனவு எல்லாரும் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி. அது என்ன இடம்னா இந்த ஹவாய் ஹொனலுலு. இதுக்கு எல்லா அமெரிக்கன்ஸும் ட்ரீம் பண்ணுவாங்க. காசு நிறைய சேர்த்து வச்சுட்டு அங்கே போவாங்க. அங்கே போனீங்கன்னா பீச் அரைக்குறையா ட்ரெஸ் போட்டுட்டு அலைவாங்க. இதுதான் அவங்களுடைய ட்ரீம். ஓகே, ஸோ இந்த ஹொனலுலுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை எல்லாருக்குமே. பயங்கர காஸ்ட்லி. நல்லா இருக்கும் கிளைமேட், சூப்பராக இந்தியா மாதிரி தான் கிளைமேட்டு.
நான் அவரோட போயிருக்கேங்க, ஆஃபீஸில் வந்து டூருக்கு போயிருக்கேன். ஆக்சுவலாக நான் போகணும்னு சொல்லலை, ஆனால் வந்து என்ன பண்ண கட்டாயப்படுத்தி மேனேஜர் கூட்டு போனார். அங்கே இஸ்கான் டெம்பிள் இருக்கு ஒன்றும். அங்கே வந்து இது வந்து கௌரவ சுந்தர் பிரபு இருக்காங்கல்ல, கோவிந்ததாஸ் மாதாஜி தானே கரெக்டாக, அவங்க தான் அங்கே இது பண்ணாங்க, பெரிய டெம்பிளை கட்டிட்டாங்க. ஓகே. ஸோ பஞ்சதத்வா டிடி 5 டிடிஸ், லார்ட் சைத்தன்யா, நித்யானந்தா, அத்வைதா, கதாதரா, ஸ்ரீவாசா, இவங்க இன்ஸ்டால் பண்றாரு பிரபாகரங்க. அங்கே வந்து யோகா கிளப்ல வந்து இது பண்றாரு, அங்கே பீச் ஓரம் நடக்கிறாரு. ஓகே. இங்க உள்ள பீச் வந்து ரொம்ப அழகாலாம் இல்லை, அவங்க அமெரிக்கன் சொல்லுவாங்க ரொம்ப அழகான பீச் சொல்லி வருவாங்க. இங்க உள்ள பீச்சை விட ஜுகு பீச் தான் சூப்பரா இருக்குன்னு பிரபா சொல்வார். ஓகே. அங்க உள்ள டிவோட்டிஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஹவாயில் மாதிரியே எல்லாம் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்ஸ், டிவோட்டிஸ்லாம் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்ஸ் போட்டுட்டு நிறைய முடியை வளர்த்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி இருப்பாங்க. பிரபா வரும்போது பிரபா சொல்லுவார், கௌடிய வைஷ்ணவோடைய இது வந்து சிக்கா வந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பெருசா அது வேற சம்பிரதாயம் தான் அப்படி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அடுத்த நாள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டாக எல்லாத்தையும் இது பண்ணி குடிமி கரெக்டாக போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ கோவிந்தாஸ் மாதாஜி சொல்லலாம், அவங்க தான் அவங்க பிரபாதோட எப்பயுமே நல்லா சர்வெண்ட்டு அங்கே இது பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் வந்து பிரபாத பீச்சோட நடப்பாரு. அவங்க வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற ஒரு பெஞ்சில் உட்காருவார். ஓகே. லிட்டில் ராக் பேட்டியோ, நாங்கள் எல்லாம் அவர் கீழே உட்காந்துப்போம். அவர் என்ன பண்ணுவார், லெக்சர் கொடுப்பார் அங்கே. ஓகே. அப்புறம் அங்கே போகும்போது என்ன பண்ணுவார், லெக்சர் கொடுத்தப்பாரு. அவர் ரூமில் வந்து நடந்துக்கிட்டே சேட் பண்ணுவார் கொடுப்பார். ஓகே. ஒரு நாள் நான் போனேன், நான் சேட் பண்ணி தான் நான் போனேன். அப்போ என்னை கேட்டார், 16 மாலை முடிச்சியான்னு கேட்டார். அது வந்து ஈவினிங் டைம். ஓகே. ஈவினிங் டைம் போகிறாங்க மாதாஜி. 16 மாலை முடிச்சியான்னு கேட்குறாரு. பிரபாத நான் வந்து 16ஆம் மாலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். மாதாஜி 16 மாலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வெரி குட் சொல்லி பிரபா சொல்றாரு. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி டைத்துல கூட பிரபா என்ன பண்றாரு, எப்பயுமே பாம்பே ப்ராஜெக்ட் பற்றி திங்க் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஓகே. ஸோ அப்போ வந்து மந்தாக்கினி தேவிதாசி, இது வந்து பிரெஞ்சு டிசைபிள் மந்தாக்கினி தேவிதாசி. ஓகே. பிரெஞ்சு சிஷியர். அவருக்கு வந்து ஒரு லெட்டர் வருது, அவர்கிட்ட அந்த மாதாஜிலேருந்து ஒரு லெட்டர் வருது. இந்த மாதிரி நான் ரஷ்யாவில் உள்ள ஒரு பையனை கல்யாணம் பண்ண போனேன், அவர் வந்து சோவியத் யூனியன்ல இருக்கிறாரு. அப்போ வந்து சோவியத் யூனியன் பெரிய கண்ட்ரி ரஷ்யா, அதை உடச்சிட்டாங்கல்ல இப்போ. ஆக்சுவலாக பெரிய கண்ட்ரி, இப்போ இருக்கிறதோட பெருசு. இப்பயே ரஷ்யா தான் பெருசு, இதோட பெருசாக இருந்தது ரஷ்யா, சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. நான் அங்கே போகிறேன், அங்கே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ரஷ்யன் பாய் ஃப்ரெண்டு, இவங்க இனிஷியேட். ஓகே. நான் அவருக்கு அசிஸ்ட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா நான் வந்து கிருஷ்ண உணர்வை அங்கே பரப்ப போகிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. பரப்பாருக்கு பயங்கர ஹாப்பி. ஆஹா, அவருக்கு பூரிப்பாயிடும். ஆஹா, இந்த மாதிரி ஒரு பிரெஞ்சு லேடி என்ன பண்ணுற மாதாஜி என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவில் போய் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அங்கே கிருஷ்ண உணர்வை பரப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர மகிழ்ச்சி. ஓகே. கோவிந்ததாசில சொல்லுவார், அந்த மாதாஜியில சொல்லுவார், அங்கே இருக்காங்களா ஹவாயில் இருக்காங்க, அந்த மாதாஜி சொல்லுவார், எப்போ நீ எங்கே இருக்கியோ அப்போ ப்ரீச் பண்ணு, ஃபுல்லாக ப்ரீச் பண்ணும். கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கலாம் போகலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்போ நீ உனக்கு வயசாயிடுச்சோ அப்போ விருந்தாவன் மாயப்பூர்லாம் வந்துரு, அங்கே ஹரே கிருஷ்ணா சான் பண்ணிட்டு அப்படியே ரிட்டையர் ஆயிடு. இதுக்காக இந்த கோயிலெலாம் நான் கட்டியிருக்கிறேன், இந்தியா ஃபுல்லாக கட்டியிருக்கிறேன், சென்டர் ஃபுல்லாக. எங்கே திரும்பினாலும் அங்கே நீங்கள் ரிட்டையர் ஆகிடலாம். விருந்தாவன் மாயப்புரம் இந்த இஸ்கான் சென்டர் பக்கத்தில் எங்கே இருக்கும், அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. இப்படி ரிட்டையர் ஆகிடுங்க, ப்ரீச்சிங்லேருந்து ரிட்டையர் ஆகிடுங்க. நீங்கள் அப்படி ப்ரீச் பண்ணாமல் ரிட்டையர் ஆனீங்கன்னா உங்களுடைய மனசு வந்து அஜிடேட் பண்ணிட்டே இருக்கும். அஜிடேட்னா புரியுதுல, இது தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும் மனசு. அதனால நீ ஃபுல்லாக ப்ரீச் பண்ணி எங்கே இருக்கும்போது, எங்கன்னா என்ன ரிட்டையர் ஆகிற வரையும் 50-55 வயசு நல்ல உடம்பு ஸ்டவுட்டாக இருக்கிற வரையும் என்ன பண்ணிடணும், ப்ரீச் பண்ணிடணும். அப்புறம் இன்வேலிடா இருக்கும் தெரியுமா, இன்வேலிடா இருக்கும் 20 இயர்ஸ் இன்வேலிடா இருப்பாங்க, 20 வருஷம் இன்வேலிடா இருப்பாங்க. இன்வேலிட்னா புரியுதுல, எந்த வேலையும் பார்க்க முடியாது அவங்களால, கை வலிக்குது கால் வலிக்குது ரொம்ப ஒன்றுமே செய்ய முடியாது அவங்களால. அப்படி 20 வருஷம் இருப்பாங்க. அந்த இடத்துல ரிட்டையர் ஆயிரு, இஸ்கான் டெம்பிள் வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரபார். ஓகே. அவருக்கு வந்து அந்த ரிஷியால வந்து இந்த மாதிரி ப்ரீச்சிங் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரொம்ப ஜாய் மகிழ்ச்சி. ஓகே. நீ வந்து இந்த மாதிரி ப்ரீச் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டேன்னா உன் மனசு வந்து அஜிட் ஆகாது, பதட்டப்படாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீ பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரபாதர் வந்து கோவிந்ததாச மாதாஜியில சொல்றாங்க. எப்பயுமே கோவிந்ததாச மாதாஜியை வந்து பிரபாதர் எழுதும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோயின் மாதாஜின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் மாதாஜி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் என்ன பண்ணுவாங்க, ப்ரீச் பண்ணுவாங்க. அந்த பிரபுவும் சரி மாதாஜியும் சரி. ஹவாயில். ஓகே.
ஸோ அதனால இந்த மாதிரி பிரபா என்ன பண்ணாரு, சரி சில டிவோட்டிஸ்லாம் வந்து எல்லா டிவோட்டிஸுக்கும் வாய்ப்பு கிடைக்காது பெர்மனண்டா இருக்கிறதுக்கு. ஆனா எங்கெங்க பராடோ அவர் வந்து ஒரு வார்த்தைகள் பேசுறதும் இந்த பக்தர்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் டைம் டாக்கா இருக்கும். லைஃப் டைம் டாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையில ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உணர்ச்சிகளா இருக்கும் அவங்களுக்கு. பிரபார சொன்ன வார்த்தையை அவங்க தான் அவங்க வாழ்க்கையை நோக்கமே அதான், அந்த மாதிரி ஆயிடும் அவங்க வாழ்க்கைக்கு. இந்த மாதிரி பிரபா உலகம் ஃபுல்லா போக போக என்ன ஆயிடுச்சு, பக்தர்களுக்கு ரொம்ப பரவசம் கூடுது. இந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்க. அப்ப ஹவாயில் இருக்கும்போது கிரிராஜ் பிரபு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஓகே, எனக்கு வந்து இந்த மாதிரி பாம்பே மேனேஜரா இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, அவருக்கு ஆக்சுவலா அந்த லெட்டர்ல என்னன்னா கிரிராஜ் பிரபு வந்து சொல்லலை. ஆக்சுவலா அவர் வந்து இந்த மிஸ்டர் நாயர்கிட்ட ஏமாறுறது அவருக்கு தெரியுது. ஓகே, ஏற்கனவே வந்து எல்லா காசையும் கொடுத்தாச்சு, எல்லா காசுலையும் எனக்கு பாதி காசு கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண டீல் சைன் பண்ண வரணும் அவரு. ஆனா அவர் வந்து பண்ண ஸ்டெப் எடுக்கவே இல்லை மிஸ்டர் நாயர். இப்போ வந்து 7,500 எக்ஸ்ட்ரா கிரிராஜ் பிரபு கொடுத்துருக்காரு. ஏன்னா நாங்கள் வந்து இதை ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சோம். டீல் சைன் பண்ணாமல் நீ ஏன் வந்து ப்ரொசீட் பண்ணுறேன்னு சொல்லி பிரபாதர் வந்து ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை, டீல் வந்த பிறகு தான் நீ பைசா கொடுக்கணும் இப்போ அப்படின்னு சொல்லி பிரபாவுடைய வாதம். அதனால கிரிராஜ் பிரபுவுடைய அந்த மேனேஜிங் கேப்பபிலிட்டியில் பிரபாதருக்கு டவுட் வந்தது. அதனால பிரபாதருக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருக்கு. ஆனாலும் பிரபாதர் வந்து ப்ரீச்சிங்லேயோ இல்லை கெஸ்ட்டு கூட பேசும்போதோ இல்லை கீர்த்தன்லையோ பிரபாதருடைய அந்த இது எதுவுமே தெரியாது. ஆனால் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதாவது தனியாக டெவோடிஸ் பார்ப்போம்னு சொல்லுவார், இந்த மாதிரி பாம்பேல எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவார். ஓகே, ஃபுல் ஸ்ரீமத் பாலம் பேசும்போது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். டிசபிள் பேசும்போது அவங்களுக்கு ஃபுல் எனர்ஜி கொடுப்பார். இந்த மாதிரி அவர் கிருஷ்ணா எப்பயுமே சர்வ் பண்ணிட்டே இருக்கிறார். ஹாங்காங் போகிறதா இருக்கட்டும், ஜப்பானீஸ் போகிறதா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா வந்தாலும் சரி, எங்கே வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக சுற்றும் போதும் இந்த மாதிரி பாம்பே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டாலும் என்ன பண்ண மாட்டார், அவர் வந்து மனதளவில் அஃபெக்ட் ஆக மாட்டார். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பியூர் அவர். நமக்கு சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நமக்கு மனசு பயங்கரம் அஃபெக்ட் ஆகுது. அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. சத்யானந்த பிரபு லாஸ்ட் டைம் கேட்டார், இந்த மாதிரிலாம் இருக்கு என்ன பண்ணலான்னு. எனக்கும் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு, இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு மனசில் நமக்கு. ஆனால் பிரபா பாருங்க எவ்வளோ இஷ்யூ வந்தாலும் அவர் வந்து அவருடைய எந்த விதமான கடமைகளையும் தவறவே இல்லை. இந்த மாதிரி இப்போ எல்லாம் ஜுகுலாம் பயங்கரம். அதுக்கு புக்கு எழுதிட்டா 3 புக்கு எழுதியிருக்காங்க ஜுகுல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜுகு பேர் என்ன, புக்கு பேர் என்ன? I will build a temple for you. ஓகே, அதே மாதிரி லின்சி ரோஸ் அது மாதிரி எல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க பக்தர்கள். ஆமா, ஸோ அது மாதிரி பிரபுபாதர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி எல்லா ஜிபிசி மெம்பர்ஸ் என்ன பண்ணணும், நல்லா ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் சன்னியாசியா விரும்புறீங்களோ அவங்க சன்னியாசம் தரேன், எல்லாம் என்ன பண்ணணும் ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, பிரபா என்ன பண்றாரு, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் கூப்பிடுறாரு. சத்ஸ்வரூப் மகாராஜ் அப்பதான் சன்னியாசம் வாங்குறாங்க 1972. ஓகே, மே 1972. பிரபா தெரியும் இந்த மாதிரி. ஆமா, சன்னியாசம் வாங்குறாரு 72. நிறைய பேர் அவங்க எங்களே என்ன பண்றாங்க சன்னியாசம் வாங்குறாங்கன்னு பிரபா தெரியும். ஏன்னா பிரபா என்ன எதிர்பார்க்கறா, நான் வந்து வயசான காலத்துல சன்னியாசம் எடுத்தேன், உனக்கு இளமையிலே சன்னியாசம் கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணணும் அதை விட நீ அதிகம் பண்ணணும்னு சொல்லி பிரபா சொல்றாரு. அங்க உள்ளவங்கலாம் சிரிக்கிறாங்க. பிரபா நாங்க என்ன உங்களை விட எப்படி யாரும் அதிகம் பண்ண முடியாதுன்றாங்க எல்லாரும். ஓகே, பிரபா எதிர்பார்ப்பேன் என்னன்னா, நான் வந்து ஓல்டு பர்சன் தான் சன்னியாசம் எடுத்தேன், என்னால் இவ்வளோ பண்ண முடியுது, உனக்கு எங்க இருக்கும்போது சன்னியாசம் கொடுத்துட்டேன், நீ என்னை விட அதிகமாக பண்ணணும்னு சொல்லி பிரபா சொல்றாரு. அவங்களுக்குலாம் தெரியும் யாருமே பிரபாத மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லி தெரியும். ஓகே, ஸோ 1 by 1 எல்லாம் என்ன பண்றாங்க, பிரபாதருடைய இதுக்கு போறாங்க. பிரபா என்ன பண்றாரு, திரிதண்டம் சன்னியாச தண்டம் கொடுத்து ப்ரீச் 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 அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு எல்லாரையும். ஓகேயா, ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. பிரபா சொல்றாரு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சன்னியாஸ் லைஃப்க்கு அப்படின்றாரு. ஓகே, முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்க சன்னியாசி ஆயிட்டீங்க, நீங்க என்ன பண்ணணும், நிறைய மனிதர்களை சந்திப்பீங்க. அப்ப நிறைய வெல்தி பர்சன்ஸ் பணக்காரவங்களெல்லாம் சந்திப்பீங்க. அப்ப நீங்க நினைக்க கூடாது, என்ன நினைக்க கூடாது, ஆஹா நான் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், இந்த வாழ்க்கையை நான் விட்டுட்டேன், இப்படி என்ஜாய் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கட்டுப்பாடு சன்னியாசிக்கு. 2வது கட்டுப்பாடு என்னன்னா, இந்த மாதிரி நிறையாவுடைய ஹவுஸ் ஹோல்டர் வீட்டுக்கு, குடும்பஸ்தர் வீட்டுக்கு நீங்க போக வேண்டியிருக்கும். அப்படி போகும்போதும் இப்படி நினைக்கக்கூடாது. எப்படி நினைக்கக்கூடாதுன்னா, எனக்கு வந்து அழகான மனைவி இருந்தாங்க, இங்கேயும் கூட அந்த மாதிரி மனைவிலாம் இருக்கிறாங்க, ஓ நமக்கு இந்த வாழ்க்கை போயிடுச்சே, நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கலாமோ
இப்படி நினைக்கக்கூடாது அப்படின்றார். ஓகே, இந்த மாதிரி பாஸ்ட்டை பற்றி என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வருந்தக்கூடாது சன்னியாசம் எடுத்த பிறகுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்றார். ஓகே, பணக்காரங்களை மீட் பண்ணதும் சரி, இந்த மாதிரி ஒரு கிரகஸ்தாரை மீட் பண்ணும்போதும் இந்த மாதிரி நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். நான் வந்து இது வந்து வாமிட்டுக்கு சம்மந்தம், இது வாமிட் பண்ணுறதை திருப்பி சாப்பிட்ற மாதிரி சன்னியாசிஸ் வந்து இந்த மாதிரி பேக் அடிச்சாங்களாம். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். இருந்தாலும் பிரபாத் அது கூட ரெடியாக இருந்தார். சில சன்னியாசிஸ்லாம் கிரகஸ்தா மாறினாங்க. ஓகே, அதெல்லாம் கூட பிரபாத் வந்து என்ன பண்ணிட்டார், அக்காமடேட் பண்ணிக்கிட்டார். அப்போ வந்து சொன்ன பிரபாத் சொன்னார், சைத்தன்ய மகாபிரபு வந்து ஜூனியர் ஹரிதாஸ் தாக்கூர் ரிஜெக்ட் பண்ணாரு, நான் யாரு ரிஜெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு பிரபாத் சொன்னார். உன்னால முடியலையா, சன்னியாசாஸ்திரம் முடியலையா, கிரகஸ்தா மாறிக்கும் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிரபாத். சைத்தன்ய மகாபிரபு ரிஜெக்ட் பண்ணலாம் ஜூனியர், அவருடைய ஸ்டேஜ் வேற, நான் யார் ரிஜெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்லுவேன். ஓகே, அதனால நிறைய பேர் சன்னியாசிலேருந்து கிரகஸ்தா வந்திருக்காங்க. ஸோ அதனால பிரபாதருடைய சொற்கள் எல்லாம் அந்த ஜிபிசி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறாங்க. இதை வந்து உண்மை நான் எனக்கு தெரியும், இது உண்மைதான் சொல்லி நான் ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகிட்டேன், அதனால நான் புஷ் பண்ணுறேன். ஓகே, ஐ பிலீவ்லாம் கிடையாது அப்படிலாம் நினைக்கிறேன், நீ பிலீவே கிடையாது, இது வந்து ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். நீங்கள் முழுவதுமாக கன்வின்ஸ் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்து நல்லா உற்சாகமாக இருக்கணும், நல்லா ப்ரீச் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, லோக்கல் டெம்பிள் பிரசிடென்ட் இருக்காங்களா, அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஜோனில் போய் ப்ரீச் பண்ணணும், நீங்கள் ஊராக போயிட்டு என்ன பண்ணணும், எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணணும், சும்மா போகக்கூடாது. ஒரு ஊருக்கு போனீங்கன்னா நீங்கள் நல்லா டேஞ்சிபிளாக ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லா பிளானையும் கொடுத்துட்டேன், அமெரிக்கன்ஸ் நீங்கள்லாம் ஆன்மீகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இப்போ, அதனால் என்ன பண்ணணும், நல்லா நீங்கள் ப்ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. தேவையில்லாமல் டூர் பண்ணாதீங்க. இந்த லெனின் இருக்கார் இல்லையா, லெனின் சொல்லி ரஷ்யாவில், அவர் கீழே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், அந்த ரஷ்யா ஃபுல்லாக டூர் பண்ணி ரஷ்யாவே பிடிச்சிட்டார். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஓகே, லெனின் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், அவன் என்ன பண்ணானா எல்லாரையும் பிடிச்சி லெனின் வந்து பயங்கர பெரியதாகிட்டார் ரஷ்யாவில். அந்த மாதிரி நீங்கள் சும்மா டூர் பண்ணக்கூடாது, நல்லா ப்ரீச் பண்ணணும், நீங்கள் அமெரிக்கா ஃபுல்லாக ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படி. ஓகே, அப்போ வந்து அவங்க ஓன் ஸ்டூடியோ வந்துருச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கலாம். அப்போ ஹரிகிருஷ்ணா ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதில் ஓன் ஸ்டூடியோவில். அப்போ அந்த ஹரிகிருஷ்ணா ரெக்கார்ட் பண்ணதை கேட்குறாரு, சூப்பராக இருக்குது, இது நம்ம ஜார்ஜ் ஹாரிசன் ஸ்டூடியோவில் பண்ணதை விட சூப்பராக இருக்குன்னு சொல்லி பிரபாத் அப்ரிஷியேட் பண்ணுவார். ஓகே, எல்லாமே இப்போ ஓனாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நாளில் பிபிடி வந்துடும். ஓகே, இப்போ தான் டைனி பிரிண்டிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அப்போ கொஞ்ச நாளில் டிபிடி நம்ம இஸ்கான் காரங்க என்ன பண்ண புக்கை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிபிடி வந்து உலகத்தே மிகப்பெரிய பப்ளிஷர், புக் பப்ளிஷர் ரிலீஜன் பொறுத்த விட. ஓகே, ஸோ நிறைய புக் வந்து என்ன பண்ணிக்கலாம், பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து டெலிகிராம் டெலக்ஸ் மிஷின் ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷினை வந்து கரந்தரா காட்டுறாரு, ஒரு கம்ப்யூட்டர் காட்டுறாரு. ஏன்னா இப்போதான் பிரிண்டிங் ஓனாக ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் காட்டுறாரு, பிரபா நீங்கள் என்னென்ன பேசுனீங்களோ இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அது நீங்கள் என்னென்ன பேசுனீங்களோ அதெல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஓ அப்படியான்னு சொல்லி பார்க்குறாரு. ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டல பிரபா. அப்புறம் டெலக்ஸ் மிஷின் ஒன்று இருக்கு. அப்போல்லாம் லெட்டர் தான் எழுதுவாங்க, பிரபாதுக்கு எல்லாரும் கடிதம் எழுதுவாங்க, எல்லா டிசிப்ளின் கடிதம் ஒவ்வொரு கடிதத்துக்கும் ரிப்ளை பண்ணுவார் பிரபாத். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஒரே நாளில் ஒரு 10-15 கடிதம் எழுதுவார் பிரபாத். அது ஒரு கடிதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி தான் அவருக்கு நேரம் இருந்தால் எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா பிரபாத் வந்து டெலக்ஸ் மிஷின் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டயத்தில் 1972. அதை காட்டார் அந்த பிரபு, கரந்தர பிரபு. இதில் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா இமீடியட்டாக அந்த ஊருக்கு போயிடும், நியூயார்க் போயிட்டு அங்கேருந்து மெசேஜ் அனுப்புவாங்க, உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஆச்சரியம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அது பெரிய விஷயம். ஓகே, உடனே அந்த கரந்தர பிரபாத் உட்காந்துட்டு டைப் பண்ணுவார், ப்ளீஸ் அக்செப்ட் மை ஹம்பிள் சென்சஸ், யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாரு. 2 வட்டம் டைப் பண்ணாலும் யாருமே அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. 3வது பிரபுபாத் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு, 3வது டைப் பண்ணுறாரு, ஹரிகிருஷ்ணா யாராவது இருக்கீங்களா, பிரபுபாத் பக்கத்தில் உட்காந்துருக்காருன்னு சொன்ன உடனே அங்கேயிருந்து தப்புன்னு உங்கள் மெசேஜ் வரும், ஜெய் ஸ்ரீ பிரபாத் ப்ளீஸ் அக்செப்ட் ஹம்பிள் சென்சஸ். பிரபாத் பார்த்தா சிரிப்பார், உடனே கம்யூனிகேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி பிரபாதருக்கு ஒரு இதாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உள்ள டெக்னாலஜி அப்போ இப்போல்லாம் உடனே வாட்ஸ்அப்பில் பேசிக்கணும், உடனே போட்டுக்கணும், யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ அந்த டயத்துலேயே இஸ்கானில் வந்து 108 கோயிலை மெயின்டைன் பண்ணி அதை கட்டி மெயின்டைன் பண்ணார் பிரபாத். ஃபோன் கிடையாது, ஃபோன்லாம் அப்போல்லாம் கிடையாது, வசதி கிடையாது.
மெசேஜ் எல்லாம் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர்ல வந்து கிடையாது, புக்ஸ் எல்லாம் எழுதி எல்லா டெம்பிளையும் மேனேஜ் பண்ணார், எல்லாம் கடிதம் மூலமாவே மேனேஜ் பண்ணார். எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால இது வந்து நம்ம சாதாரண காரியமா வந்து நினைக்க முடியாது. பிரபாத் வந்து சக்தி ஆவேச அவதாரம் அவங்க இதுல வந்து நம்ம படிக்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, பிரபாத் வந்து என்கரேஜ் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ண வச்சாங்க. நிறைய மாதாஜி பிரபுஸ்லாம் பெயிண்டிங்லாம் பண்ண வச்சாங்க. ஸோ அதனால பிரபாத் வந்து அவருடைய குரு மகாராஜ் சொன்னபடி புத்தகங்களை அடித்து வச்சு வெளியிடணும்னு சொன்னதை பற்றி ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாங்க, பிரபாத் வந்து அந்த வார்த்தையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட புக்ஸை வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா 100 பேக் டு காட் மேக்சின், பாகவத் தர்ஷன் புக் வருதுல்ல, அந்த மாதிரி பேக் டு காட் மேக்சின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது என்ன ஆச்சுன்னா நாடகம் என்னாச்சுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து தமால் கிருஷ்ண மகாராஜ் வரார் இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னா டெய்லி கீர்த்தன் ப்ரோக்ராம் கூட்டு போய் டெய்லி 100 பகவத் பேக் டு காட் விற்கிறார். இது பிரபாத் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மாசத்துக்கு 100 பேக் டு காட் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தமால் கிருஷ்ண மகாராஜா வந்து டெய்லி விற்க ஆரம்பிச்சான்னு சொல்லி பிரபாத் ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, அதனால் தமால் கிருஷ்ண மகாராஜா வந்து என்னென்ன பெரிய ப்ராஜெக்ட்டுக்கும் அதெல்லாம் இன்வால்வ் பண்ணுவார் பிரபாத். அதனால் பிரபாத் வந்து பார்க்குறாரு நம்மளுடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டெய்லி குரோ ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன்னா அந்த பிரம்மச்சாரி சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கணும் குரு மகாராஜ்க்காக. இதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பண்ண முடியாது, பிச்சையெல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு என்ன பண்ணும், புக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லி பிரபாத் சொல்றார். இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி பிரபாத் சொல்வார். ஏன்னா ஒரு 4 நாள் சொல்லுவாங்களே, இப்போ தெரியாது 4 நாள் 25 பைசா அந்த மாதிரி குவார்ட்டர்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். அதுக்கு ஒரு பேக் டு குவார்ட்டர் மேக்ஸிமம் வாங்கிடுவாங்க ஈஸியாக அமெரிக்கன்ஸு. இந்த மாதிரி நீங்கள் ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்வார். நீங்கள் இந்த மாதிரி பிரம்மச்சாரியமே பிச்சை எடுக்க முடியாது, இந்த மாதிரி மாற்றிக்கணும்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். சரி, இந்த மாதிரி லைப்ரரியில் புக்கை வைங்க, எங்கெங்க இருக்கட்டும் அங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, நம்ம எதோ முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். கேள்வி இருக்கா? எதுவும் கேள்வி இல்லை. பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? ஹாசினி பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி இந்தியன்ஸ் வந்து ஈஸியா அமெரிக்கன்ஸை வந்து ஏமாத்திடுறாங்கன்னு சொல்லிட்டு பிரபாத் வந்து டைரக்டாவே வந்து இந்தியன் இதுல வந்து இன்வால்வ் ஆறாங்க. ஓகே, எல்லாம் இல்லையே இன்வால்வ் ஆறாங்க. ஓகே, வெரி குட். ஓகே சார், உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்காது? வீட்டில் போட்டுங்க, அப்புறம் கூப்பிடுவேன் நான். கிளம்பிட்டீங்களா? இல்லை பிரபு. வீட்டில் போட்டு சார், நீ பாயிண்ட்ஸ் இருக்கா? ஆமா ஆமா. கரெக்ட். எங்களே ப்ரீச் பண்ணிடணும், அவ்வளோ ப்ரீச் பண்ணணும். கரெக்ட். போய் செட்டில் எந்த இஸ்கான் செட்டில் செட்டில் ஆகும். ஆமாம், சென்டர் கட்டியிருக்கேன், ஆல் ஓவர் தி வேர்ல்டு கட்டியிருக்கேன். ஆமாம், கரெக்ட். மைண்ட் அஜிக்கணும். கரெக்ட். ஒழுங்கா வந்து ஆன்மீக வாழ்க்கை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கரெக்ட். ரைட், வெரி நைஸ். ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உணர்வு வந்து கிருஷ்ணா பக்தி இயக்கம் வந்து சைத்தன்யா பிரபு மத்தியில ஸ்லோகத்துல இருந்து பிரபுபாதர் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பிரபுபாதர் வந்து தன்னுடைய கடமைகளை விட்டு தவறல. கடமைகள்ங்கிறது ஆன்மீக கடமை தான். ஓகே, பௌதிக கடமை பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய பசங்க கல்யாணமா இருந்தாங்க, பையன் பொண்ணுல கல்யாணம், அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான் அவர். ஓகே, ஆனா அது எதுக்காக விட்டு போனாலும் அவங்க பக்தியில இல்லை, அதனால சொல்லி விட்டு போனார். எல்லாரும் விட்டு போக கூடாதுன்னு அவசியம் கிடையாது. இது தப்பான எக்ஸாம்பிள் எடுத்துக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப பொறுமையா மேக்ஸிமம் இருக்கணும். 56 வயசு வரையும் பொறுமையா இருந்தார் பிரபாத். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, அந்த மாதிரி ஒரு டிசிஷன் வராரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தி சேவையில வந்து என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது சந்தோஷமா தான் நம்ம நினைக்கிறோம், ஏற்றுக்கணும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ராம்ஜி பிரபு, உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? ராம்ஜி பிரபு. ஓகே, அவர் வீட்டில் இருக்காரு. பிருந்தா மாதாஜி. சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. அதான் அவரு பிரபுபாதர் வந்து ஓவர் கான்பிடன்ஸ் அண்ட் ரொம்ப டிட்டர்மினேஷன் மைண்டு, அதனால he can achieve அச்சீவ்மெண்ட் ரொம்ப பண்ணிருக்கேன். God divine blessings தான் ஆக்சுவலா. ஆமா, அவர் வந்து சக்தி ஆவேச அவதாரம் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி நார்மல் பர்சன் கிடையாது. ஹீஸ் அவதார் ஆக்சுவலா. அதனால அவர் என்ன பண்றாரு, எம்பவர்டு டிவோட்டி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. டோக்கியோல பிரபுபாவை பார்த்து ஜப்பானீஸ் ஒருத்தர் கேட்பாரு, என்னுடைய எங்கேஜ் பையன் இறந்துட்டா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு. அப்போ கிருஷ்ணாவை ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. பலராம் கிருஷ்ணர் வந்து அவங்களோட குருவோட மகன் இறந்தப்போ அவங்க குருமாதாஜி சொன்னப்போ திருப்பி கொண்டு வந்தாரு. அதனால நீங்க அவரை வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் இறந்திருந்தாலும் அவருக்கு நல்ல இது கிடைக்கும், உங்களுக்கும் மனசு நிம்மதியா இருக்கும். அதனால கிருஷ்ணாவை ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பௌதிக உலகத்துல இருந்து ஆன்மீக உலகத்துக்கு மாறுறதுக்குள்ள மாயா கிட்ட யுத்தம் செய்யற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு அவங்களோட எதிரிகள் உருவாவாங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டு, அந்த சண்டைனா மாயா கூட சண்டை போடுறது, மாயா கிட்ட அந்த மாயாவால உருவாக்கப்பட்ட அந்த எதிரிகள். கரெக்ட். ஆமா. ஏன்னா ஒரு கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணும்போது நிறைய எதிரிகள் மாயாவை தான் கிரியேட் பண்றாங்க நமக்கு. ஏன்னா அது வந்து நம்ம டெஸ்ட் பண்றாங்க. இட் இஸ் a war against மாயா. அவர் எந்த இடத்துக்கு போனாலும் லெக்சர் பண்ணிட்டே இருக்காரு, எந்த இடத்துலயும் விடல. கரெக்ட். தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுபாதர் வந்து 108 கோயில்களை நிறுவினாரு. 108 கோயில்கள் வந்து இந்த காலத்துல மாதிரி அப்பெல்லாம் போன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. லெட்டர் மூலியமா தான் எல்லாமே இது பண்ணி 108 கோயில்களையும் நல்லா ப்ரீச்சிங் பண்றது செய்யறது எல்லாரும் நல்லா நிர்வாகம் பண்ணினார். கரெக்ட் மாதாஜி. அதனால ரொம்ப கஷ்டம் அது. அந்த டைம்லயே அவர் மேனேஜ் பண்ணார் டெம்பிள்லாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே, விஷ்ணு பிரபு நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. கேக்குதா பிரபு? கேக்குது பிரபு, நல்லா கேக்குது, சொல்லுங்க. பிரபு, அந்த காலத்துல வந்து பிரபுபாதர் வந்து போனு மெயில் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆன்லைன், இப்ப வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, நம்ம எல்லாரும் இருக்கோம். அப்ப எதுவுமே இல்லாம பிரபுபாதர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் நகர சங்கீர்த்தன் பண்ணி நிறைய பக்தர்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. நம்மளும் அது மாதிரி வந்து பிராக்டிஸ் பண்ணி நிறைய பக்தர்களை உருவாக்கணும், நிறைய கொண்டு வரணும் பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி ஏதோ சொல்ல வந்தீங்களா? ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல பிரபு. இல்ல, சரி, ஓகே. தேங்க்யூ மாதாஜி. இவர் சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் வந்து மாயா வந்து எப்படி வெல்லணும்னு சொன்னாக்கா கீர்த்தனை மூலமாகவும் சரி, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மூலமா நம்ம வெள்ளலாம் சொல்லிக்கிறாரு, சொல்லிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பிரபு ரஷ்யா வந்து லெனின் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இருந்தார் இல்லையா, அவர் எப்படி அந்த ரஷ்யா ஃபுல்லா கண்ட்ரி ஃபுல்லா வந்து அவர் வந்து இது பண்ணிக்கிறாரு, அவருடைய கட்சியை வந்து பரப்பிக்கிறாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. அது போல வந்து நீங்க வந்து அமெரிக்கால ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கிருஷ்ணா கான்சியஸா பரப்பணும் சொல்லிக்கிறாரு நியூஸ் கண்ட்ரில. கரெக்ட். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. வெரி நைஸ். தேங்க்யூ. மாதாஜி பரவாயில்லையா இப்ப உடம்பு? பெட்டர், நல்லா இருக்கும் ப்ரோ, பரவாயில்ல. என்னைக்கு டிஸ்சார்ஜ்? நேத்திக்கு வந்த ப்ரோ, நேத்தி நைட் வந்தீங்களா? சரி சரி, ஓகே ப்ரோ. நாளைக்கு வருவீங்களா? ப்ரோக்ராம் பண்ணீங்களா? ஒரு முக்கியமான ஒருத்தர் வர்றாரு பாம்பேல இருந்து, முடிஞ்சா வாங்க. சரி ப்ரோ. எங்க டெம்பிள்கா ப்ரோ? நம்ம வீட்ல ப்ரோக்ராம். நம்ம வீட்டுக்கு? ஓ அப்படியா, சரி. ஆமா, பாம்பேல இருந்து வர்றாரு சார். அப்படியா, சரி சரி, ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட் சொல்லுங்க பிரபு. பிரபு, நாளைக்கு ப்ரோக்ராம் நம்ம வீட்ல தானே பிரபு? நம்ம வீட்ல தான். பாம்பேல இருந்து ஒரு டிவோட்டி வந்து லெக்சர் பண்றாங்க. ஓகே பிரபு, ஓகே பிரபு. சரி. ஹரே கிருஷ்ணா. வந்துருங்க பிரபு. ஓகே, நான் வந்துடுறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நிறைய பேர் வந்து பிரபா சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து சன்னியாசா குடுத்ததுக்கு அப்புறமும் கிரகஸ்தா உங்களுக்கு மாறணும்னா மாறிக்கோங்க, இந்த மாதிரி நான் யாரு தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பிரபா வந்து இல்ல அப்படி சொல்லலாம். சன்னியாசம் வந்து எடுத்து கிரகஸ்தா வந்து வாமிட் பண்ணது சாப்பிட்ட மாதிரி. ஆனா அது பாட சைத்தன்ய பாபு பிடிக்காது, ரிஜெக்ட் பண்ணிடுவார் அவங்கள. ஆனா பிரபு சொல்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறார் பிரபா. ஓகே, ஹம்பிளா அக்செப்ட் பண்ணி. அதனால வந்து பிரபா வந்து ரொம்ப மர்சிஃபுல்.
அதனால அது நம்ம ரிலாக்ஸ் ஆகிடக்கூடாது. அதே சமயம் என்ன பண்ணணும்னா நம்ம தொடர்ந்து எந்த நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி பிரபாத் வந்து அவ்வளோ டிஸ்ட்ரெஸ்ல அந்த பாம்பே இதை பத்தி யோசிச்சு அவர் அவ்வளோ வருத்தமா இருந்தாலும் ஒரு ரொட்டீனை வந்து அவர் விடவே இல்லை. ஓகே. அது மாதிரி நம்ம சாண்டிங்லாம் விடக்கூடாது. சாண்டிங் ரீடிங்லாம் விடவே கூடாது. லெக்சர் கேட்கறது சாண்டிங் ரீடிங் இப்படி விடவே கூடாது. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. என்னன்னா வந்து பிரபாத் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கத்தி சொல்ல கேட்கலாங்க. சொல்றாங்க நான் வந்து ஓல்ட் ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் ப்ரீச்சிங் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அப்ப நீங்க இவ்வளவு சின்ன வயசுலயே எங்க இருக்கிற டைப்ல எவ்வளவு ப்ரீச் பண்ணலாம் சொல்லி கேட்கிறேன். என்னோட அதிகமா ப்ரீச் பண்ணோம். ஆமா. ஓகே. ஆமா, கிருஷ்ண பக்தி ரசாபாய் தான் ஈஸ்வர் பண்ணி சொன்னாங்க. கரெக்ட். ஓகே. ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். இங்க இருக்க வைஷ்ணவ ஆன்லைன் வைஷ்ணவம் வைஷ்ணவ படம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தர்பஹேவஜ பரிதானா பாவனிப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு ஆன்லைன்லயே வருவாங்க. ஆமா, ஆன்லைன்ல வந்துருங்க. ஆன்லைன் கிளாஸ் எப்பயுமே கண்டினியூ ஆகும். ஓகே. ஆன்லைன் கிளாஸ் கண்டினியூ இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம ரெகுலர் கிளாஸ் இருக்கும். ஹரே கிருஷ்ணா. உங்க பேச தெரியல பிரபு. என்ன மாதாஜி? உங்க பேச தெரியல. நான் தெரியுது, எனக்கு தெரியுது.